பதி பசு பாச ஞானம். வேறு ஏதாவது ஞானம், முக்கியமான ஞானம் என்று இருந்தால் இன்ஜினியரிங் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், மெடிசின் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், டாக்டர் ஆகணும், எக்கனாமிக்ஸ் முக்கியம், ஃபிசிக்ஸ் முக்கியம், கெமிஸ்ட்ரி முக்கியம் அப்படி இருந்திருந்தால் கைலைநாதனாகிய ஸ்ரீகண்ட பரமசிவன் நந்தியம்பெருமானுக்கு அந்த பாடத்தை நடத்தியிருப்பார். ஸ்ரீகண்ட பரமசிவன் நந்தியம்பெருமானுக்கு பதி பசு பாசம் என்ற முப்பொருளின் உண்மையை நடத்தி இதை மற்றவர்களுக்கும் நடத்து, மலேசிய அன்பர்களுக்கும் கொண்டு போய் சேர் என்று நந்தியம்பெருமானுக்கு கட்டளையிட்டு துவங்கிய பாடம் இது. அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் நான் ஒரு போஸ்ட்மேன், ஒரு கார்கோ ஏஜென்ட், லாஜிஸ்டிக்ஸ் ஷிப் அப்படி இருக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. இந்த அளவிலே மலேசிய மாணவர்களுக்காகவே இந்த நேரத்திலே இதை துவங்குகின்றோம். இங்கே இந்தியாவில் இருக்கின்றவர்களுக்கு நார்மலாக இந்திய நேரம் 7 மணிக்கு வகுப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பது போல மற்றவர்களுக்கும் இந்த பயனை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் நாம் வகுப்புக்குள் செல்வோம். இந்த உலகம் என்பது மொத்தம் 3 பொருள்களை கொண்டது. பிரைமரி ஸ்கூல், கிண்டர் கார்டன், கிரேட் 1 முதல் வகுப்பில் படிக்கின்ற மாணவன் ஆங்கிலத்தில் படித்தால் 26 எழுத்துக்களும் 26 பெயர்களும் படிக்க வேண்டும். A ஃபார் ஆப்பிள் டு Z ஃபார் ஜீப்ரா. தமிழ் வழியிலே படிக்கின்றவர்கள் கூட அ ஆ இ ஈ உ என்று உயிர் எழுத்துக்களை படிக்க வேண்டும், மெய் எழுத்துக்களை படிக்க வேண்டும். சைவ சித்தாந்தத்திலே 3 எழுத்துக்கள் படித்தால் போரும். இதை விட வேறு எழுத்துக்கள் தேவையில்லை. 1 உயிருள்ள பொருள்கள். வெரி வெரி சிம்பிள், காமன் சென்ஸ். படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும், ரிச்சாக இருந்தாலும் புவராக இருந்தாலும், when you see around பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? இதோ சம் உயிருள்ள பொருள்கள் தெரியுது, உயிர்கள். இது ஒரு பொருள், இதை ய என்று குறிக்கின்றோம். அடுத்தது உயிரற்ற பொருள்கள் இருக்கிறது. இந்த மைக் உயிரற்ற பொருள், இந்த பெண் உயிரற்ற பொருள், அதுபோல எத்தனையோ உயிரற்ற பொருள்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா என்பது போல, ஒரு சிம்பனி என்பது போல எல்லாம் ஒரு கட்டமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக இதை இயக்குபவன் யாரோ ஒருவன் இருக்க வேண்டும். அவனுக்கு பெயர் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். பெயரை பற்றி நாம் குறிப்பு, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. யாரோ ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தலைவன் என்பவனை தான் பதி என்று சொல்லுகின்றோம். அந்த பதி என்பது சிவம். சிவம் என்றால் மங்களம், ஆஸ்பீஷியஸ் என்று பெயர், என்று பொருள். சும்மா கூகுளில் டிக்ஷனரியில் பார்த்தாலே தெரியும். ஆக சிவம் என்றாலே மங்களம், ஆஸ்பீஷியஸ் என்று பொருளாக இருக்கும் பொழுது சிவத்தை வணங்குகின்றவர்கள், சிவத்தின் 12 திருமுறைகளை படிப்பவர்கள், பாடுபவர்கள், சிவத்தை பற்றிய இந்த 14 சாத்திர நூல்களை பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் அத்துணை பேரும் மங்களகரமான வாழ்க்கையை பெறுவார்கள். இந்த வாழ்க்கையும் மங்களகரமாக இருக்கும். இதற்கு அடுத்த பிறவிகள் இருந்தாலும் மங்களகரம், இல்லை என்றாலும் சிவபெருமானுடைய திருவடியிலும் திருமடியிலும் நமக்கு இடம் கிடைக்கும். திருவடி இடம் கூட கொஞ்சம் கம்மி, திருமடி இடம் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய மடியில் யாராவது சம்டைம்ஸ் பிக்சரில் பார்த்துருப்பீங்க, முருகன் உட்கார்ந்துருப்பார், இல்லைனா விநாயகர் உட்கார்ந்துருப்பார். அதுபோல் நீங்களும் நானும் டெஃபினட்டாக 100% உட்காரலாம், நோ டவுட். எப்படி? அதுதான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அழகு 7, யூனிட் 7. இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அனுப்பியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்னா இங்கே பதிவிடலாம், அல்லது வகுப்பு முடிந்த பிறகு கேட்கலாம். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 7வது அழகாக 7th யூனிட் நமசிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி சிந்திக்கின்றோம். இந்த மொத்த பாடமுமே நமசிவாய என்கின்ற 5 எழுத்துத்தான் இந்த 15 அலகுகளும் 15 யூனிட். சைவ சித்தாந்த சுடர் பட்டம் என்பது இந்த 5 எழுத்துக்கள் என்ன என்று தெரிந்து கொள்கின்றோம். ந என்றால் என்ன? திரோதான சக்தி அல்லது மறைப்பு ஆற்றல்.
ம என்றால் என்ன? ம என்றால் மலங்கள், பாசம் அப்படின்னு சொல்லுவோம். மலங்கள் 3 வகைப்படும்: ஆணவம், கண்மம், மாயை. நம. சி என்றால் சிவம். அது ஒன்று தான், அது வகைப்படுமெல்லாம் இல்லை, ஒன்னே ஒன்று தான், சிவம். வ என்றால் சக்தி, அருள் சக்தி, அருளுகின்ற அம்மா. அடிக்கின்ற அம்மா, அணைக்கின்ற அம்மா என்பது போல, அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. அடிக்கின்ற கைதான் அணைக்கும். அடிக்கிறதே எதுக்கு என்றால் அணைக்கிறதுக்கு தான் அடிக்கிறது. அணைக்க விரும்புவதால் அடிப்பாங்க அம்மா. அப்படின்னா என்ன? சரியா படிக்கலைன்னா அடிப்பாங்க. ஏன்? பையன் நல்லபடியாக நல்ல படித்து பெரிய வேலைக்கு போய் அவன் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆக இந்த அடி பார்ப்பதற்கு அந்த செயல் துன்பத்தை உண்டாக்குகின்ற செயலாக இருந்தாலும் அதன் நோக்கம் இன்பத்தை, நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம அடிக்கிற அம்மான்னொன்னு பயந்துடக்கூடாது. ஆக நமசிவாய என்பதில் சி சிவத்தையும், வ அருளுகின்ற சக்தியை, ய என்பது இந்த உயிர்களையும் குறிக்கும். இதுதான் ஃபண்டமெண்ட். இது தெரியாம ஒரு மனிதனாவே இருக்கக்கூடாது. அதுவும் நம்முடைய சமயத்தில் இது தெரியாம ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வதே வேஸ்ட் என்று சொல்லலாம். சமயம் என்றால் அவருக்கு என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். நமசிவாய கூட தெரியலன்னா என்ன இருக்கு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி எது? இந்த ஆசா பசங்கள்லாம் இந்த உலகத்துல இருந்து துன்பப்படாம பிறவிகளை எடுக்காம நன்னெறியாகிய சிவபெருமானின் திருமடிக்கு செல்வதுதான் நன்னெறி. நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. பார்த்துருந்தா தானே படிக்கிறதுக்கு, படிச்சிருந்தா தான் பொருள் தெரியறதுக்கு. பார்த்துருக்கவே மாட்டோம். அது பிளாக்கா ஒயிட்டான்னு கூட தெரியாது, எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வேதங்கள் தெரியலைன்னா பரவாயில்ல, அந்த 4 வேதங்களின் த எசன்ஸ், த ஃபவுண்டேஷன், த கோர் மீனிங், த கிரஸ்ட் ஆஃப் த மேட்டர், கிரவுன் ஜுவல் என்னன்னா நமசிவாய. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நாதன் என்றால் சிவபெருமான். பதி என்றால் தலைவன், நாதன். அவனுடைய பெயரும் நமசிவாய. ஏன் அவன் பெயர் நமசிவாய சொல்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்குது? இன்னும் ந இருக்குது, மறைப்பாற்றல் இருக்குது. அப்புறம் ம என்ற ஆணவம் கண்மம் மாயை இருக்குது. அப்புறம் சி என்ற சிவம் இருக்குது. வ என்ற அருள் சக்தி இருக்குது. யா என்ற உயிர்கள் இருக்குது. வேற எதுவும் இல்லை. இருக்கிறது எல்லாமே சிவபெருமான் தான். அதனால அவனுடைய பெயர் நமசிவாய. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம ரூமுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரீட்டுக்கு நமசிவாயன்னு பேர் வைக்கும். நமக்கு நம்மளே நமசிவாய சொல்லாட்டி நம்ம தெருவில் காரை டர்ன் பண்ணும்போது ஒரு நமசிவாய ஸ்ட்ரீட் அப்படின்னு அந்த சைன் போர்டை பார்த்தாலே நமக்கு 1000 பிறவிகள் கட்டாயம். ஒரு முறை அதை பார்த்தது. கைலை துரைசாமிய தெரியாம சொல்றாருன்னு நினைக்காது. சீக்ரெட்ஸ் இதெல்லாம் நம்ம படித்ததில்லை, தெரிஞ்சுக்கிட்டதில்லை. வேறு மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்குவோம், சினிமா தெரிஞ்சுக்குவோம், என்டர்டெயின்மெண்ட் தெரிஞ்சுக்குவோம், ஃபேமிலி வெல்ஃபேர் தெரிஞ்சுக்குவோம், காஸ்டியூம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். விண்ணுற அடுக்கிய சொற்றுணை வேதியன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. கல்லை கட்டி கடலில் போட்டாலும் நமசிவாய என்று ஒரு முறை சொன்னால் அந்த கல் மிதந்து கரைக்கு வரலாம். வந்தவர் பாடியிருக்கார். நாட் ஃபிக்ஷன், இமேஜினேஷன் கிடையாது. ஐ கேம் லைக் திஸ் அப்படின்னு வந்தவரே சொல்றார் அப்பர் சுவாமி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே நாமும் நமசிவாய். ஏதோ ஒன்று இருக்கு. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. விண்ணுற அடுக்கினா அப்படியே அந்த ஆகாயம் வரைக்கும் அடுக்கப்பட்டிருக்கிற விறகுகள், வுட்டு இல்லைன்னா பிரிக்ஸ், அது மாதிரி அடுக்கி விறகுகளை அடுக்கி அது எவ்வளோ ஹைட்டு, ஒரு 10 feet, 10,000 feet, 10 kilometer,
10,000 கிலோமீட்டர் வாகாயம் எங்க இருக்கு ஸ்பேஸ்? அது வரைக்கும் நம்மளுடைய பாவ மூட்டைகள் இருந்தாலும் பல பிறவிகள்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் பல பிறவிகள்ல பல கோடி பிறவிகள்ல 84 லட்சம் யோனி பேதங்கள்ல தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த வினைகள் எல்லாம் அப்படிப்பட்ட டில் ஸ்கை அடுக்குனா எவ்வளோ இருக்குமோ அதை எல்லாத்தையும் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையா. ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு பேக்கெட்டில் ஒரு 10 பாக்ஸஸ் இருக்கும். அந்த ஈச் பாக்ஸில் ஒரு 20-30 ஸ்டிக்ஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்டிக்கை எடுத்து நீங்கள் அதை லைட் பண்ணி அந்த விறகுல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த விறகு எரியும். எரிய 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 ஆஷ் தான். டோன்ட் பாதர் அபவுட் ஹைட், எல்லாம் இட் வில் கம் டவுன். அதுபோல் ஒரே ஒரு முறை நமசிவாயத்தை நினைத்தாலோ சொன்னாலோ செய்தாலோ நம்மளுடைய பல பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த பாவம் எல்லாம் சாம்பலாகி போயிட்டு. இது நமக்கு தெரியாது. வேற என்ன தெரியும்? மற்ற எல்லாம் தெரியும். ம என்பது மலம் என்பதை குறிக்கும். ம ஃபார் மலம், சி ஃபார் சிவம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பை, சி ஃபார் கேட். இதுபோல சி ஃபார் சிவம், ம ஃபார் மலம். ஒரு கிண்டர் கார்டன், என்ன சொல்றது, வாயில விரல் வைக்கக்கூடிய சின்ன வயது குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட அதை உடனே புரிஞ்சுக்கும். சி 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 சிவம் 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 சி சி சிவம் சொல்லு அப்படின்னா உடனே சொல்லிடு. அம்மா அப்பா சொல்லுதோ இல்லையோ, டி டேடி, எம் மதர் சொல்லுதோ இல்லையோ, மம்மி சொல்லுதோ இல்லையோ, சி சிவம் ஈஸியாக சொல்லிடு. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லித்தரோம். இது ரிட்டையர் ஆன பின்னாடி படிக்கிற படிப்பு கிடையாது. பிறந்த உடனேயே பேர் வைக்கும் போதே சொல்ல வேண்டியது. 7 வயதிலேயே அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். தீக்கை கொடுக்கணும் 7 இயர்ஸ். சில கம்யூனிட்டியில் அதை பண்ணுவாங்க. 7th இயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சடங்கு வைத்து அதுதான் தீக்கை கொடுக்கறது. நம்ம பிள்ளைங்களுக்கு அது மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ மலம் அப்படிங்கிற வார்த்தை மாவை குறிக்கிறது. இப்போ சிவாய நம சிவாய நம நம சிவாய எங்க மன்னு படித்தாலும் அந்த ம என்கின்ற அந்த ஒரு எழுத்து மலம் என்கின்ற வார்த்தையின் ஃபர்ஸ்ட் லெட்டர். ம ஃபார் மலம். இந்த மலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக மலங்கள் அதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் இருக்கு. மலேசியா அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது ஜகூர் மாநிலம், இது பெனாங் மாநிலம் அப்படின்னு உள்ள மாநில பிரிவு இருக்கு. இங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டில் சொல்லும்போது கைலை துரைசாமி மலேசியா போகிறேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் உள்ள நிறைய மாநிலங்கள் இருக்கு, வட்டாரங்கள் இருக்கு, பேரவைகள் இருக்கு. அதுபோல் இந்த ம என்பது மலம். அந்த மலத்துக்குள்ளே ஒரு 3 மாநிலம் இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு பேர் ஆணவம்னு பேர், ஒரு மாநிலத்துக்கு பேர் கண்மம்னு பேர், இன்னொரு மாநிலத்துக்கு பேர் மாயைன்னு பேர். ரொம்ப ஈஸி தானே. 13 மாநிலம் ஞாபகம் வச்சுக்க முடியுது நம்மளால். இந்த 3 மாநிலம் ஆணவம் கண்மம் மாயை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் 3 பதி பசு பாசம். பாசம்ங்கிறதுல ஒரு 3 ஆணவம் கண்மம் மாயை. சப்ஜெக்ட் ஓவர். எல்லாம் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிடலாம். லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நீங்கள் வேலைக்கு போகலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இது புரியலைன்னா இன்னும் படிக்கணும். ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 வகையான மலங்கள் இருக்கின்றன. அலகு 6இல் ஆணவ மலம் பற்றி சிந்தித்தோம். சென்ற அலகுல சென்ற யூனிட் நம்பர் 6 ஆணவ மலத்தை பற்றி நம்ம சிந்தித்தோம், படித்தோம். ஆணவ மலம் எப்படிப்பட்டது? ஆணவ மலம் எப்படிப்பட்டது? ஆணவ மலம் மூலமலம். மூலமலம்னா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரூட் ஆஃப் தி ரிமைனிங் மலம். அந்த மலம் இருக்கிறதுனால தான் மாயா மலம் கண்மா மலம் எல்லாம் ஆட் ஆகுது. அந்த மலம் இல்லைன்னா இந்த மலத்துக்கு வேலை கிடையாது. ஒரு தீஃப், ஒரு திருடன் இருக்கிறதுனால தான் போலீஸ்க்கு வேலை இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால தான் டிராஃபிக் சிக்னலும் டிராஃபிக் போலீஸும் தேவைப்படுது. அதுபோல் ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் கண்மம் மாயையும் தேவைப்படுது. இல்லைன்னா கண்மம் மாயை தேவை, ஸ்னோ ஜாப். அப்போது லாஸ்ட் பாடத்தில் நம்ம ஆணவ மலத்தை பற்றி சிந்தித்தோம். இந்த ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்ன என்றால், இந்த ஆணவ மலமானது உயிர்களாகிய உங்களுடைய என்னுடைய
அந்த உயிரின் அறிவை மறைத்து இருக்கிறது. இதுதான் நேச்சர். இதை அனாதி என்று சொல்லுவோம். எப்போ மறைச்சது? ஜஸ்ட் 500 இயர்ஸ் பிஃபோர். அப்படியெல்லாம் அது பியாண்ட் சயின்ஸ், எட்டர்னல்னு சொல்கிறோமே, அது என்லெஸ். த பிகினிங் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சயின்டிஸ்டாவது த பிகினிங், த பிக் பேங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பிக் பேங்க்கு முன்னாடி எதுவுமே இல்லையா? பிக் பேங் எப்படி நடந்தது? பிக் பேங்குக்கு அப்புறம் வேற யாராவது அவளுக்கும் இவளுக்கும் அப்புறம் தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி என்று இந்த இந்த மனித மனமும் டெலஸ்கோப்பும் இந்த இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எதை கற்பனை செய்து பார்க்க முடியுமோ அதற்கு முன்னாலேயே இந்த 3 பொருளும் இருந்தது. அதில் ஒன்று இந்த ஆணவ மலம். உயிருடைய அறிவை மறைத்து இருந்தது, இருக்கிறது. இந்த வகுப்பு நம்ம ஏன் அட்டன் பண்ணுறோம்? அது மறைச்சிருக்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக அட்டன் பண்ணுறோம். இந்த க்ளீனிங் நம்மளால் பண்ண முடியுமா என்றால் எஸ், பண்ண முடியும். ஏன்னா இது சிவபெருமானும் ட்ரை பண்ணுறேன், அதனால இட் இஸ் பாசிபிள். சிவபெருமான் ஒன்று ட்ரை பண்ணுறாரு, நம்ம வேற ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நாட் பாசிபிள். நம்மளும் ஆணவ மலத்திலிருந்து விலகணும்னு நினைக்கிறோம், சிவபெருமானும் அதை தான் விலகணும்னு நினைக்கிறாரு. அதனால ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பிறவிலேயே, இந்த வகுப்புலேயே, கையிலே அறக்கட்டளையே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தால் இப்போ இந்த வகுப்புலேயே உங்களுக்கு இது நடந்துடலாம். வெரி வெரி சிம்பிள். யாரும் இங்கே இந்த கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹிமாலயாஸில் தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எவரெஸ்ட்டில் ஏறணும்னு அவசியம் கிடையாது, ட்வின் டவர்ஸ் மேலே போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூ டிசைட், எஸ், முடிஞ்சது, ஞானி ஆகிடும். அந்த ஆணவ மலம் ஒரு மூலமலம். ஏன் மூலமலம்? பிகாஸ் அதர் டூ இதனால தான் வருது, அதனால இது மூலமலம். ரெண்டாவது, இது உயிரின் அறிவை மறைத்து இருக்கிறது. உலகம் தோன்றியதற்கு காரணம் என்ன? ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்திருக்கிறதுனால. சிவபெருமானுக்கு என்ன வேலை? வாட் இஸ் இஸ் ஜாப்? அவனோட ப்ரொஃபஷன் என்ன? உயிரின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை விளக்குவது தான் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப். நோ ரிட்டையர்மெண்ட், நோ லஞ்ச் டைம், நோ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லாம் கிடையாது அவருக்கு. பார்வதி மாரியம்மனுக்கு என்ன வேலை? ஆணவ மலத்தை விளக்குறது தான் வேலை. முருகனோட வேலை என்ன? ஆணவ மலத்தை விளக்குறது தான் முருகனுடைய வேலை. விநாயக பெருமானுக்கு என்ன வேலை? ஆணவ மலத்தை விளக்குறது தான். நீங்கள் ஏன் பிறந்தீங்க? ஆணவ மலத்தை விளக்குறதுக்காக. முன்னாடி ஏன் பிறந்தோம்? ஆணவ மலத்தை விளக்குறதுக்காக. அடுத்து ஏன் பிறக்க போகிறோம்? ஆணவ மலத்தை விளக்கு. பூமி ஏன் சுத்துது? ஆணவ மலத்தை விளக்கத்துக்காக சுத்துது. சன் ஏன் வெளிச்சம் கொடுக்குது? ஆணவ மலத்தை விளக்கத்துக்காக கொடுக்குது. 9 பிளானட்ஸ் எதுக்கு இருக்கு? ஆணவ மலத்தை விளக்கத்துக்காக இருக்கு. சோ மெனி தெய்வங்கள் எதுக்கு இருக்கு? ஆணவ மலத்தை விளக்கத்துக்காக இருக்கு. ஐயப்பன் எதுக்கு இருக்காரு? ஆணவ மலத்தை விளக்க இருக்கார். சாய்பாபா எதுக்கு இருக்கார்? ஆணவ மலத்தை விளக்க இருக்கார். உங்க பேரண்ட்ஸோட வேலை என்ன? உங்க ஆணவ மலம் விலக வேண்டும் என்பதற்காக உங்களை பெற்றெடுத்தார். நான் பெற்றெடுக்க போற இந்த உயிருக்கு இந்த பிறவியில் ஆணவ மலம் விலக வேண்டும்னு சொல்லி உங்க பெற்றோர் தவம் செய்து உங்களை பெற்றெடுத்திருக்காங்க. நீங்க பெற்றெடுக்கிற குழந்தைகளை அப்படி எடுத்தோமான்னு தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. ஆக்சுவலாக ஒரு 70-80% எதுக்கு பெருக்கிறோம்? நம்ம மேரேஜ் ஆனவுடனே 3 மந்த்ஸுக்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா நம்மளை இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுவாங்க. இம்பார்ட்டன்ட். அதுக்காக நோ, ஐ வாண்ட் டு ப்ரூவ், இது ஒரு ரீசன். இல்லை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வாண்ட்ஸ் பாய் வேணும், கேர்ள் வேண்டாம், பாய் வேணும்னு அப்பா அம்மா பரம்பரை ஜென்ரேஷன் ராஜராஜ சோழன் ஜென்ரேஷனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. ராஜராஜ சோழனுடைய ஜென்ரேஷன் என்னன்னு சொல்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டசன்ட் நோ. ராஜராஜ சோழனை எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே தெரியாது. கெசட்ல ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. திஸ் இஸ் த பிளேஸ். நீங்களும் நானும் செத்த நாய் கூட திரும்பி பார்க்க. இது ஏதோ பெரிய லைஃப்னு நினச்சிக்கிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது பெரிய லைஃப் சிவத்தோட இருந்தா. இது ஒரு டர்ட்டி லைஃப் டர்ட்டோட இருந்தா. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். காட் ஹஸ் கிவன் போத் ஆப்ஷன். இதான் ஃப்ரீ வில்னு சொல்கிறது. எது வேணாலும் பண்ணிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிவபெருமானை திட்டுறியா, திட்டிக்க, நோ ப்ராப்ளம். சிவபெருமானை உதைக்கிறியா, உதைச்சிக்க, நோ ப்ராப்ளம். சிவபெருமானையே என்ன சொல்றது, ஸ்மக்லிங் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் அதர் கண்ட்ரீஸ்ல வித்துறியா, நோ ப்ராப்ளம். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
இந்த ஆணவ மலத்தினுடைய இம்பேக்ட், அதோட பிடியை விளக்குவதற்காக இந்த கிளாஸில் டஸ்ட் இருக்குது. கண்ணு ஓரளவு அது எப்போதும் போல் இருக்குது. கிளாஸ் கரெக்டாக இருக்குது. மேலே டஸ்ட் இருக்குது. அதனால உங்களை எனக்கு தெரியல, ஃபேட் ஆன மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கண்ணை மாற்ற வேண்டாம், கிளாஸை மாற்ற வேண்டாம். கிளாஸில் இருக்கிற டஸ்ட்டை தொடச்சா போகிறோம், நல்லா பிரகாசமாக தெரியுது. இதை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறது சிவபெருமானே முன் வந்திருக்கிறார். அதனால அவர் ஃபெயில் ஆக மாட்டார். என்றாவது ஒரு நாள் நம்முடைய ஆணவ மலத்தை விலக்கி நமக்கு சச்சிதானந்தத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்தே தீருவார் சிவபெருமான். ஏன்னா இது அவருடைய சங்கல்பம். நம்ம வைக்கிற ஒரு டார்கெட்லேயே நம்ம வின் பண்ணிடுறோம். இந்தியா கிரிக்கெட்டில் வின் பண்ணிடுறோம். ஓகே, நான் இந்த வருஷம் ஜாப் வாங்கிடணும், ஓகே அதை வாங்கிடுறோம். இந்த வருஷம் ஒரு சில்க் சாரீ வாங்கணும் காஞ்சிபுரத்தில், ஓகே அதை வாங்கிடுறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்ம ஜெயிக்கும்போது சிவபெருமானுடைய விஷயில் அவர் ஜெயிக்க மாட்டாரா? அவர் தன் வயத்தன் என்று பெயர். தான் விரும்பியதை தான் விரும்பியபடி, தான் விரும்பிய நேரத்தில், தான் விரும்பிய இடத்தில், தன்னுடைய விருப்பப்படியே செய்து கொள்வான். யாருடைய கன்கரன்ஸும் தேவையில்லை, அப்ரூவல் இல்லை, கன்கரன்ஸே தேவையில்லை, சஜஷன் கூட யாரும் கொடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட பெருமான் உங்களுக்கும் எனக்கும் தலைவன் என்று சொல்லுவதே நமக்கு ஒரு பெருமை. இவனுக்கு தெரியாமல் பல காலம் போயிடுச்சு, இந்த தடவை தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமே விடக்கூடாது. மற்ற மலங்களைப் போலவே மாயை உயிரற்ற அறிவற்ற பொருள். மலம் என்று சொல்லிட்டதுனால அது ஆணவமாக இருந்தாலும், கண்மமாக இருந்தாலும், மாயையாக இருந்தாலும் இது அறிவற்ற உயிரற்ற ஜடப்பொருள். அறிவு இல்லை அப்படின்னு, உயிர் இல்லைன்னு சொல்லிட்டா அறிவு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உயிர் இல்லைன்னா அறிவு இயங்காது. டெட் பாடி இருக்கு, அதுக்கு அறிவு இருக்கு. உயிர் இல்லை, அதனால அறிவு வேலை செய்யல. கண்ணு இருக்கு, உயிர் இல்லை, அதனால கண்ணு பார்க்க மாட்டேங்குது. காது இருக்கு, உயிர் இல்லை, அதனால காது கேட்க மாட்டேங்குது. ஆக எப்போ இந்த மூணாவது ஐட்டம், ஒன்று பதியாகிய சிவம், அடுத்தது உயிர்களாகிய நாம், நீங்களும் நானும், ஆல் அனிமல்ஸ், ஆல் லிவிங் பீயிங்ஸ், உயிரோடு இருக்கிறது. அது செடியாக இருந்தாலும் சரி, எலிஃபண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஃபாரஸ்டில் இருந்தாலும் சரி, அண்டர் த சீ இருந்தாலும் சரி, அது ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உயிர்கள் ஒரு கேட்டகரி, இது மலம் ஒரு கேட்டகரி. இந்த மலம் ஆணவ மலத்தை போலவே மாயா மலமும் கண்ம மலமும் உயிரற்ற பொருள், ஆகையால் அறிவற்ற பொருள். ஆகையால் அது வளராது, அது ஒன்றும் தெரியாது. இட்ஸ் ஒன்லி அ சாலிட் ஸ்டோன் அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற மலங்களைப் போலவே மாயை உயிரற்ற அறிவற்ற பொருள். மா என்றால் அழிதல். மா என்கின்ற வார்த்தை, ஒரு செகண்ட், மா மா என்று வடமொழியிலே மா. இப்போ நம்ம அம்மா அப்படின்னு சொல்றோம், வா என்று தமிழ்ல வா அப்படின்னா கம் அப்படின்னு அர்த்தம். அதுபோல மா என்றால் அதுக்கு பொருள் அழிதல் என்று பொருள். யா என்றால் மீண்டும் தோன்றுதல் என்று பொருள். நல்லா ஞாபகம் வச்சு. அழிவதும் மீண்டும் தோன்றுவதும் மாயா. தோன்றுவதும் அழிவதும், தோன்றுவதும் அழிவதும், தோன்றுவதும் அழிவதும், தோன்றுவதும் அழிவதும் மாயா என்று சொல்லிடுறோம். இப்போ நம்ம லைஃப்ல பார்க்கலாம், நிறைய ரிலேஷன்ஷிப் தோன்றினார்கள், மாறிடுறாங்க, மாறினார்கள், திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க இல்லையா? ஜஸ்ட் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், உடனே ஹாய் ஹவ் ஆர் யூ, உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அப்புறம் ஒரு 1000 வெள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்றா இருந்தது இப்போ 2 ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு 2000 வெள்ளி தரேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து சேர்ந்து இல்லாமல் இருந்தது, ஒன்றா இருந்தது, 2 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. பிகாஸ் வெள்ளி இஸ் பிளேயிங் த கேம். அந்த வெள்ளியை வச்சுக்கிட்டு நம்ம உறவை அளக்கின்றோம். அதே போல் ஃபேமிலியிலையும் சொல்கிறேன், பிளட் ரிலேஷன் சொல்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃபாதர் மதர் இருக்கட்டும், ஃபாதர் அண்ட் சில்ட்ரனாக இருக்கட்டும், கிராண்ட் சில்ட்ரனாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் வில் கம் அண்ட் கோ, இட் வில் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். whichever is appearing and disappearing, it's called maya. இது ஒரு குணம், appearing and disappearing. It was there, now not there. இந்த பாடம் கூட உங்களுக்கு படிக்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும், நாளைக்கு மாலை புரியாதது மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு மாயா.
இல்லாததை இருக்கிற அடுத்தது நம்ம ஒன்றுனா பார்ப்போம். ஸோ இந்த மா யா என்றால் தோன்றுவதும் அழிவதும், அழிவதும் தோன்றுவதும், அழிவதும் தோன்றும். இப்போ இந்த உலகம் இப்ப இருக்கிறது, இது அழியும். ஏனென்றால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட பொருள், ஆகையால் அழியும். இட்ஸ் ஒன்லி a question of time. It's only a question of time. We will die in 100 years, okay. Tortoise will die in, I don't know, 100 years. வேறு ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் will die in 100 days. It's a question of closure. அழிகிறது என்று பெயர். ஏன்னா தோன்றியது அழிகிறது. அப்போ தோன்றியது அழியும், தோன்றாதது அழியாது. தோன்றியது எதெல்லாம் தோன்றியது? நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம பிள்ளையா தோன்றணும். ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவோம். நமக்கு ஒரு மேபி அட் த ஏஜ் ஆஃப் 25-30 ஒரு மேரேஜ் ஒரு யுனைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ தோன்றியது வெட்டிங் அந்த கார்டு இருக்கு. ஸோ டேட்டில், இந்த இயர், இந்த மாதம், இந்த தேதியில், இந்த நட்சத்திரத்தில், இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் அப்படிங்கும்போதே இது ஒன் டே இட் வில் கோ ஆஃப். பிகாஸ் இது கிரியேட்டட். வாட் இஸ் கிரியேட்டட் வில் கோ. வாட் வாஸ் எக்ஸிஸ்டிங் வில் எக்ஸிஸ்ட். வாட் வாஸ் எக்ஸிஸ்டிங் இஸ் எக்ஸிஸ்டிங் வில் எக்ஸிஸ்ட். வாஸ் எக்ஸிஸ்டிங் இஸ் எக்ஸிஸ்டிங் வில் எக்ஸிஸ்ட். வாஸ் கிரியேட்டட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஈஃபில் டவராக இருக்கட்டும், தாஜ்மஹால் இருக்கட்டும். தாஜ்மஹால் ஆஃப்டர் 20 இயர்ஸ் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒய் இட்ஸ் கிரியேட்டட். ஸோ இட் வில் கோ மேபி 20 இல்லை 200 இயர்ஸ், 2000 இயர்ஸ். பிக் டெம்பிள், ராஜராஜன் டெம்பிள் 1000 இயர்ஸ் போகலை, 1 crore இயர்ஸ் 1 crore போயிடும். ஒய் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ இட் வில் கோ. ஸோ விச் வில் நாட் கோ? லார்ட் சிவா வில் நாட் கோ. யூ அண்ட் ஐ, நம்மளுடைய உயிர் போகாது. நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. பிக் டெம்பிள் கூட போகலாம், என்னுடைய உயிர் இருந்து கொண்டே இருக்கும். தோன்றுதலும் அழிதலும், அதனால இதுக்கு மாயா என்று பெயர். இந்த உலகத்தில் எது தோன்றுகிறதோ அது அழியும். ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன் நடக்குது, ஒரு புது கவர்மெண்ட் வர்றாங்க, சம் மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, சொல்றாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டி வர்றாங்க. இப்போ இந்த பார்ட்டி முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, ரூலிங் பார்ட்டி, இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி. 4 years பேக் ரூலிங் பார்ட்டி சிஎம் இருந்தார், இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆயிட்டார். ஏன்? மாயா. தோன்றும் அழி. My sister was close to me, now not close to me because Maya. My husband was, நான் என்ன தவறு பண்ணாலும் he was smiling. நான் இப்போ எது நல்லது பண்ணாலும் like this அப்படின்னா மாயா. எல்லாத்துக்கும் ஒரே பொருள், மாயா மாயா மாயா. இந்த மாயை குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. இந்த வேர்ல்ட், பஞ்சபூதங்கள், இந்த யூனிவர்ஸ், இந்த மூன், பிளானட் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உலகம் அப்படின்னு சொன்ன உடனே மலேசியா, தமிழ்நாடு அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. உலகம்னா இந்த சோலார் சிஸ்டம், பியாண்ட் சோலார் சிஸ்டம், அது எல்லாமே உலகம்தான். அவை எல்லாமே தோன்றுவதற்கு இந்த மாயை என்ற ஒரு ரா மெட்டீரியல், அதை வைத்து தான் மாயை வந்திருக்கு, இந்த உலகம் தோன்றி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணுறோம், பூரி பண்ணுறோம், இட்லி பண்ணுறோம், தோசை பண்ணுறோம். எல்லாம் அப்படியே வரும்போதே தோசையாக வந்துருமா? ஏதாவது ஒரு கிரைண்ட் இருந்திருக்கும், ரைஸ் ஆர் சம்திங் இருந்திருக்கும், அதிலிருந்து பவுடர் பண்ணியிருப்போம். அந்த பவுடரை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் இது அப்புறமா அதை எண்ணெய்க்குள்ளே போட்டால் அது பூரி, கல்லில் போட்டால் அது சப்பாத்தி, அது உள்ள ஏதாவது மசாலா வச்சா மசாலா சப்பாத்தி. ஸோ அப்படி தான் போகுமே தவிர இந்த ரூட், இந்த பேஸ் வில் நாட் சேஞ்ச். அதுபோல் எப்படி இந்த குடம் அப்படிங்கிற ஒரு பானைக்கு, ஒரு பாட்டுக்கு அந்த மண்ணுங்கிற சாண்டு தான் மூலப்பொருளாக இருக்கிறதோ, சாண்ட்ல இருந்து தான் குடம் வந்தது. அதுபோல மாயை என்கின்ற ஒரு மூலப்பொருளில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றுகிறது. மாணிக்கவாசக திருவாசகத்தில் சொல்றாரு, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மட்டும் இல்லை, அதான் வேர்ல்டில் இப்போ லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட்
ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுக்கிற ஃபோட்டோலாம் நாசாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எவ்ரி செகண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தாக்க திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்கிறாரோ லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், லெட்டர் பை லெட்டர் அந்த ஃபோட்டோஸில் இருக்கு. பேசாமல் எல்லாரும் நாசால திருவாசகம் படிக்கலாம். அதனால தான் சம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து நடராஜருடைய ஸ்டாச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். எல்லாமே அது உள்ளதான் இருக்கு, ஓம்காரமே அது உள்ளதான் இருக்கு. இப்போதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஐ திங்க் ஏதோ ஒரு ஓம்ங்கிற சவுண்ட்ல இருந்து தான் இந்த யூனிவர்ஸ் வந்ததுன்னு ஐ திங்க் அப்படின்னு இப்போதான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கும் முன்னாடியே தெரியும். முருகப்பெருமான் ஓம் ஓம் சரவண பவ. உலகத்திற்கு வித்தாய், அழிவில்லாததாய், சடமாய், எங்கும் நிறைந்ததாய், அருவாய், ஆற்றல் வடிவினதாய் இருப்பது இந்த மாயை. உலகத்திற்கு வித்து, வித்துனா சீடு, சீடு வச்சுதான் பிளான்ட் வருது. அது போல இந்த உலகம் வந்துருக்குது, மூன் இருக்கு, சன் இருக்கு, மார்ஸ் இருக்கு, புளூட்டோ இருக்கு அப்படின்னா மாயை இருக்கு, அதுல இருந்து எல்லாம் விரிஞ்சிருக்கு என்று பெயர். மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறது, அழிந்து விடவில்லை. வாட்டர் கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம். காஃபி கொட்டிடுது, அப்படியே விட்டுறோம். ஈவினிங் வந்து பார்க்குறோம், என்ன ஆயிருக்கு? இந்த ட்ரேஸ் தான் இருக்கு, அந்த லிக்விட் அதில் இல்லை. என்ன ஆயிருக்கு? மறைஞ்சிருக்கு. காஃபி போயிடுச்சு கிடையாது, காஃபி எவாபரேட் ஆகி அட்மாஸ்பியரிக் ஏரில் போயிடுச்சு. முன்னாடி அட்மாஸ்பியரிக் ஏரில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருந்ததோ இப்போ வாட்டர் கண்டென்ட் கூடி இருக்கு. ஆக எனர்ஜி கேன் நெய்தர் பி டிஸ்ட்ராய்டு நார் கிரியேட்டட். It can transform from one form to another form, another form to one form to 10 form, 10 form to one form. Nobody, no scientist, be it Einstein, be it Thomas Alva Edison, be it anybody, they cannot create energy. Because energy is English word, Tamil word is Sakti. Sakti எங்க இருந்து வருது? சிவத்துல இருந்து வருது. Nobody can create Sakti, that is Abhirami. Abhirami அந்தாதி இருக்கு இல்லையா, அபிராமியை nobody can create. அபிராமி தான் சயின்டிஸ்டை கிரியேட் பண்றாங்க. சயின்டிஸ்ட் எப்படி அபிராமியை கிரியேட் பண்றாங்க? எனக்கு தான் என்னுடைய கிராண்ட்சன், என் கிராண்ட்சனுக்கு நான் எப்படி கிராண்ட்சன் ஆகிறேன்? உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும், மீண்டும் ஒடுங்குவதற்கும், மீண்டும் வருவதற்கும், மீண்டும் ஒடுங்க, மீண்டும் வர, மீண்டும் ஒடுங்க, மீண்டும் வர, மீண்டும் ஒடுங்க, மீண்டும் வர, மீண்டும் ஒடுங்க, மீண்டும் வர, மாயை தான் த ரூட், அதான் ஃபவுண்டேஷன், அதுதான் ஹவுஸ். மற்றதெல்லாம் அதுதான் மண்டபம், மாயை தான் மண்டபம். அதுக்குள்ள சம் பீப்புள் வில் கம், சம் பீப்புள் வில் கோ, பட் மாயை வில் பி தேர். அதுதான் இதோட மீன். தூளமாய் நின்ற காரிய பொருள்கள் படிமுறையாக ஒன்றை விட ஒன்று சூக்குமமாய் மாறிக்கொண்டு போகும் பொழுது முடிந்த சூக்கும நிலையே மாயை. இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கு, இப்போ சுனாமி வருது, யூஎஸ்ல ஃபாரஸ்ட்ல எல்லாம் ட்ரீஸ் வந்துருச்சு, அதுபோல் இங்கே இந்தியாவில் சுனாமி வந்தது, இந்தோனேஷியாவில் இது எர்த்குவேக் வந்தது, ஜப்பானில் வேல்கனோ வருது. ஸோ எல்லாம் என்ன ஆகும்? அப்படியே சுருங்கி 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 அழிஞ்சு ஒரு காலத்தில் அப்படி ஒரு ஐலண்ட் இருந்தது, இப்போ அந்த ஐலண்டே காணும். முன்னாடி ஒரு ஐலண்ட் இல்லை, ஒரு ஐலண்ட் அப்பியர் ஆகுது. எல்லாமே அப்பியர் ஆனாலும் டிஸ்அப்பியர் ஆனாலும் எல்லாமே இட்ஸ் ஆல் ஃப்ரம் தி மாயா. மாயைக்கு உயிர் கிடையாது, அறிவு கிடையாது. அப்போ ஹவ் இட் எக்ஸ்பேண்ட்ஸ், ஹவ் இட் கான்ட்ராக்ட்ஸ், எப்படி இது நடக்குது? அப்போ அறிவு உள்ள ஒருவன், யாரோ ஒருவன் இதை செய்ய வேண்டும். இப்போ எப்படி யூடியூப்ல ஒரு லிங்க் வந்தது, எப்படி லைவ் வந்தது, எப்படி அழகு 7 இருக்கு, எப்படி எக்ஸ்பிளனேஷன் நடக்குது, எப்படி நான் கந்தர்புக்கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் இன்சைடு பெனாங்ல இருந்து ஜொகூர் வரைக்கும் எல்லாரும் பார்க்குறீங்க. யாரோ ஒருவர் ஆப்ரேட் பண்ணுறாரு, அதனால நடக்குது. பிஃபோர் 6 இது நடக்கலை. ஏன்? அவர் ஆப்ரேட் பண்ணலை, அதனால நடக்கலை. இப்போ 8:30க்கு அப்புறம் இது இல்லை. ஏன்? அவர் ஆஃப் பண்ணிடுவார், அதனால இல்லை. ஆக யாரோ ஒருவன் ஆன் பண்றான், ஆஃப் பண்றான், ஆன் பண்றான், ஆஃப் பண்றான், ஆன் பண்றான், ஆஃப் பண்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு தகுதி இருக்குன்னா பாருங்க. அவ்வளோ ஸ்டார்ஸ், அவ்வளோ பிளானட்ஸ், அவ்வளோ அண்டங்கள், அவ்வளோ 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 எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி ஒரு டாட்ல நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும்? உங்களாலையும் என்னாலையும் முடியுமா? என்ன முடியும் நம்மளால? ஒன்றும் முடியாது. அடுத்தவங்களை பத்தி பேச முடியும். ஹீ இஸ் லைக் தட், ஷீ இஸ் லைக் தட், அதான் பேச முடியும்.
வாய் கொடுத்துருக்கிறத நம்ம அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? யூ கேனாட் டூ எனிதிங். பட் சம்படி கேன் டூ லைக் திஸ். தட் இஸ் லார்ட் சிவா. நம்ம என்ன சொல்றோம்? சிவா என்னைய சோதிக்கிறான். சிவா உன்னைய சோதிச்சா நல்லது. சிவன் கண்ணில் படுறதே நல்லது. அவன் சோதிச்சா என்ன, சாதிச்சா என்ன, அடிச்சா என்ன, குட்டினா என்ன, சிரிச்சா என்ன, முறைச்சா என்ன? சிவன் யாரு? சிவன் யாரு? பிரபஞ்சங்களை உள்ள கொண்டு வருவான், பிரபஞ்சங்களை வெளியில கொண்டு வருவான். அவன் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை சோதிக்கிறான் அப்படின்னா சோதிச்சுட்டு போறான். அதை விட வேற என்ன கிரேட் ஹானர் என்ன இருக்கு? பி ஹாப்பி, ப்ரே டு லார்ட் சிவா, ப்ளீஸ் கம், என்னை சோதிங்க, கிவ் மீ சம் மோர் ட்ரபிள் கேளுங்க. ப்ளீஸ் கிவ் மோர் ட்ரபிள் பிகாஸ் ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. இஃப் யூ கிவ் மோர் ஜாய் ஐ வில் ஃபர்கெட் யூ. டிசம்பர் 31 மறுநாள் நியூ இயர் டே வருது. டிசம்பர் 31 என்ன பண்றோம்? குடிச்சிட்டு ஆட்டம் போறோம். லார்ட் சிவா எங்க இருக்காரு? யாருக்கு தெரியும்? உள்ள போனது 1 ரவுண்டா 2 ரவுண்டான்னு கூட நமக்கு தெரியாது. விஸ்கியா பிராண்டியான்னு தெரியாது. என்ன பிராண்டின்னு தெரியும், ஆனா என்ன பிராண்டு ஈன்னு தெரியாது நமக்கு. நான் சம் பீப்புளை சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன், தவிர எடுத்துக்காதீங்க. பட் இஃப் லார்ட் சிவா கம்ஸ் அண்ட் உங்களை டெஸ்ட் பண்றாருன்னா, ப்ளீஸ் கம், கீப் ஆன் டெஸ்டிங். Who are you? Who I am? When you come and test me, it's a greatest honor for me. Continue to test, please continue. Continue ever testing, because I am in your eyes. இதை விட வேற ஹானர் என்ன வேணும்? Be happy. He will never test, because he don't need to test. He is not a fool. தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்றதுக்கு அவன் என்ன முட்டாள்? நம்ம பசியாறிட்டு போகிறோம், இன்னொரு வீட்டில் பசியாருங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் சொல்கிறோம். அவ்வளோ கான்சியஸ். நம்ம தேவையில்லாத நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு காஃபி குடிச்சிட்டு போகிறோம், அடுத்த இடத்துல காஃபி கொடுத்தா வேண்டாம் சொல்லிடுறோம். நம்மளே தேவையில்லாத ஒரு விஷயத்த ஒரு பசியாடுறதுலையும் காஃபிலையும் பண்ணுறது இல்லைன்னா, சிவபெருமான் தேவையில்லாத ஒரு டெஸ்ட்டை உங்கள்கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஏன் பண்ணணும்? அவன் என்ன டாங்கியா? அவனுக்கு வேற எதுவும் பெட்டர் ஜாப் இல்லையா? வேற ஜாப் எதுவும் இல்லையா? நம்மளை டெஸ்ட் பண்றதா அவனுக்கு வேலையா? நமக்கு கஷ்டத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? அவர் லேபரேட்டரி நடத்துறாரு. நம்மலாம் பெரிய சல்ஃபியூரிக் ஆசிட், அதுல சால்ட்டை கலந்தா என்ன ஒயிட் கலர் வருதா, பிங்க் கலர் வருதா? வேலையா இருக்கு. எப்படி இருந்தா நமக்கு என்ன? கெட் அவுட், கெட் லாஸ். I respect you, so I am spending my time. If Lord Shiva spends time on you, he respects you. Accept it with full happiness. Please test. Keep on testing. Give me one more trouble. Break my leg, so that I will remember you. அதுக்கு ஒரு பதிகம் இருக்கு. சென்னை வந்தீங்கன்னா தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் பதிகம் இருக்கு. மட்டிட்ட பொன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கறத பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய். இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காட்சி சிவனடியார்கள் சாப்பிட்றத பார்க்கணும். அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே நம்ம பாவம் நம்ம கிட்ட இருந்து விலகிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் கிவ் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் டு ஒன் சிவனடியார். திருநீர், ருத்ராட்சம், நமச்சிவாய், கிளாஸ் ஆஃப் வாட்டர். crores of birth will cut. நான் சொல்லல, திருஞான சம்பந்தர். அட்டிட்ட பல்கணத்தாருக்கு, ஒட்டிட்ட பல்கணத்தாருக்கு, பல்கணங்கள், கணங்கள், பூத கணங்கள், அதெல்லாம் சிவகணங்கள் சொல்றமே, இது போல சிவனடியார்கள் பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே, அன்னம்பாளிப்பு செய்யறத பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய் அப்படின்னு பாடி போன்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி கேர்ள் ஆயிடுச்சு. ஆஷும் போனா இருந்தது, கேர்ளா இருந்துச்சு. இப்போ நமக்கு காலில் ஒரு ஃப்ராக்சர்னா இந்த பதிகத்தை பாடினா அந்த சின்ன இப்படி டிஸ்லொகேட் ஆன, அது பேக்காக இருக்கட்டும் சைடாக இருக்கட்டும், டிஸ்லொகேட் ஆனது லொக்கேட் ஆகாதா? டிஸ்க் தேஞ்சது டிஸ்க் நேராக வராதா? நம்பிக்கையோட பாடினா வரும். மாயை 3 வகைப்படும். தேர்ட் சப்டிவிஷன் கொண்டு
பொருள்கள் 3, ஒன்று மலம், மலம் 3, அதில் ஒன்று மாயை, மாயையில் மாயை 3 மாயை. ஒன்று சுத்த மாயை, இன்னொன்று அசுத்த மாயை, ஸ்லைட்லி டர்ட்டி. இன்னொன்று அசுத்த மாயை, டர்ட்டியஸ்ட். பேடு, குட்டு, பெஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது தி பேடில் இருக்கோம். ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களிலே த பாட்டம் லேயர், அதில் இருக்கிற 24 தத்துவங்களில் இப்போ நம்ம இருக்கிறோம். நமக்கு பேர் சகலர்னு பேர். இந்த பாடத்தை நீங்கள் முழுசாக படித்து பட்டம் வாங்கி அதை கொஞ்சம் ஒரு 50% பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரளயகலர் ஆயிடலாம். 24 தத்துவங்களை தாண்டி மேலே போயிடலாம். பெருமாளுக்கு அதுக்கப்புறம் ஸ்கோப் கிடையாது. பெருமாள் அங்கே வர்றதுக்கு தான் அவர் இத்தனை வருஷமாக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கார். நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். பெருமாள் நம்ம சொல்கிறோமே, விஷ்ணு, பாலாஜி, தச அவதாரம், இவர் கண்ணா, ராமா, யூ கால் எனிதிங். இந்த 24 தத்துவங்களாகிய அசுத்த மாயையில் பொருள்களை நிறுத்துவது மட்டும்தான் அவருக்கு ஜாப். அதுக்கு மேலே அவர் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று பெயர். இந்த பிரகிருதி மாயை தான் அசுத்த மாயை. இதில் இருக்கின்றவர்கள் சகலர்கள், நம்மை போன்றவர்கள். நமக்கு 3 மலங்களும் இப்போ இருக்கிறது. ஆணவம் இருக்கா? இருக்கு. மாயாமலம் நிறைய இருக்கு. ஆணவம் கூட எவ்வளோ இருக்குன்னு தெரியல, மாயா நிறைய இருக்கு. என்ன பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன். கண்மம் இருக்கா? மாயா இருக்குன்னாலே கண்மம் இருக்குன்னு அர்த்தம். மாயா என்ன? நல்வினை தீவினை. அது செஞ்சா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு. ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இல்லை. அது எப்படி இல்லாமல் போகும்? அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று உண்டு. நீ கார்டில் புக்கில் பிரிண்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஆப்பில் பார்த்தாலும் சரி, அக்கௌண்ட் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று உண்டு. அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். தெர் இஸ் எ டெபிட், தெர் இஸ் எ கிரெடிட். தட் மீன்ஸ் தெர் இஸ் அன் அக்கௌண்ட். தட் இஸ் கால்டு அக்கௌண்ட். அதனால இந்த மாயையில் நம்ம இருக்கிறதுனால கண்மம்ங்கிறது பை டிஃபால்ட் வந்து தான் ஆகும். தட்ஸ் அ ரெக்கார்டிங் ரெஜிஸ்டர். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலமே உண்டாகிறது. இந்த இன்பத்தை நாம் இப்போ அடைகிறோம். இப்போ நான் போன பிறவிகளில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இன்டெலிஜென்ட்டாக எனக்கு சைவ சித்தாந்தமெல்லாம் நல்லா தெரியும், பஞ்சபுராணம் தெரியும், 50,000 பேரை பாட வைக்கிறேன், எனக்கு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க, எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஷால் போத்துறாங்க, எனக்கு என்னென்னவா பண்ணுறாங்க. அனைத்து இன்பங்களும் எதனால வருது? இந்த மாயையில் தான் உண்டாகிறது. எப்படி? என்னுடைய ஷால் ஒரு உயிரற்ற பொருள். அது கொடுக்குற இன்பம் மட்டும் எப்படி உயிருள்ளதாகும்? நிலையில்லாத ஒரு பொருள்ல இருந்து நிலையானதை எப்படி நம்ம பெற முடியும்? வாட்டர் டேங்க்ல இருந்து வாட்டர் தான் வரும், ஆயில் டேங்க்ல இருந்து ஆயில் தான் வரும். தண்ணி இல்லாத ஒரு டேங்க்ல இருந்து எனக்கு தண்ணி வரணும்னா எப்படி வரும்? ஆக எது மாயை, எது சிவம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த பிறவியின் முதல் நோக்கம், இந்த பாடத்திட்டத்தின் முதல் நோக்கம். நிலையில்லாததை, அதாவது இல்லாத ஒன்றை, நிலையில்லாதது. You write down your relations, all your relations. First write blood relation. blood relation உங்க blood ஃபேமிலியில் வேற யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. A- ஒரு blood group இருந்ததுன்னா வேற யாருக்கும் இருக்காது. இந்த blood relationலாம் ஏதாவது, if you are good, if you are rich, if they want something from you, உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வேணும்னா they will continue to be your blood relation. இல்லைன்னா blood எடுக்கிற ரிலேஷன் ஆகிடும். பிளட், ரத்தம் போகுது, என் உயிர் போகுது, இந்த பிள்ளைய நினைச்சா எனக்கு எல்லாம் போயிடுது அப்படின்ற மாதிரி தான் அது வருதே தவிர நமக்கு இன்பத்தையே அதிகமாக கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் இன்பம் நிறைய துன்பம் கொடுக்குற மாதிரி தான் எல்லா ரிலேஷனும் நமக்கு இருக்கு. நிலையில்லாததை, அல்லாது இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவது மாயையின் இயல்பு. நல்லா தெரிஞ்சுக்க. இந்த உலகம், இந்த பதவி, இந்த பாலிடிக்ஸு, இந்த கேம்ஸு, இந்த 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 ஹவுஸு, இந்த இந்த டெக்கரேட்டிங் ஆர்டிகல்ஸு, தி பேஸு, கலர் அண்ட் ஐப்ரோ அண்டு டையிங்,
அண்டு எல்லாம் முஸ்டாக்கு அது இது நல்ல ஷர்ட்டு எல்லாமே இது எல்லாமே போகக்கூடியது. இது 100th டைம் நான் இது பண்ணுறேன். Can see me, last time I was white, now I am black. After 15 days it will be white. அதுலேருந்தே தெரியுது இது மாயின்னு சொல்லி. ஆனால் நான் ஏன் பண்ணுறேன்? பிகாஸ் நான் இந்த அசுத்த கோணத்தில் இருக்கிற மாயை என்னை விட்டு போக மாட்டேங்குது. மாயை வகுப்பு எடுக்கிறேனே தவிர நான் மாயைக்குள்ளே தான் இன்னும் இருக்கேன். ஆணவமலம் கொடுமையானது அப்படின்னு சொல்கிறேனே, நான் தான் 50,000 பேரை பாட வச்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் தான் சைவ சித்தாந்தா, அதுவே ஆணவமலத்தோடைய இதுதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆணவமலம் தான். அது ஆசிரியர் ஆயிட்டதுனால ஞானி ஆயிட்டாருன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பேர் வித்யா குருன்னு பேர். இந்த சிலபஸை படித்து லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறோமே தவிர எங்கள் வாழ்க்கையும் அப்படியே டு தி பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன, எஃபர்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இறைவன் பார்க்குறார். பர்ஃபெக்ட் பண்ண வேண்டியது அவரோட வேலை. எஃபர்ட் சின்சியராக இருக்கா அப்படின்றத மட்டும்தான் அவர் பார்ப்பார். சரி, உதாரணமாக நமது செல்வம் நிலையானது போல தோன்றும், ஆனால் அது நிலையற்றது என்பதுதான் உண்மை. செல்வத்துடன் இறந்தவர்கள் எடுத்து சென்றவர்கள் எத்துணை பேர்? யூ டேக் யுவர் கிராண்ட் ஃபாதர், வாட் he has taken? ஐ மீன் உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் யார் இறந்தவங்களோ அவங்களெல்லாம் பாருங்க. யூ டேக் சம் ரிச் பீப்புள் இன் த வேர்ல்ட், you take some very renowned people, the Prime Minister of India, Indira Gandhi. Where is she? What she do? மலேசியா பற்றி எனக்கு தெரியல, ரஷ்யா அமெரிக்கா பற்றி தெரியும். So you take any of your Malaysian president, maybe 1000 years back. Where are they? What they have taken? What they have takenங்கிறத விட what they left to us, that matters. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எதை கொடுத்துட்டு போகிறோம்? எப்படிங்க ஒரு ஓன் ஹவுஸ் வேணும். ஓன் ஹவுஸ்னால் அது ஒரு எவ்வளோ ஆகும்? ஒரு 50,000 வெள்ளி ஆகும். 50,000 வெள்ளியா? 50,000 வெள்ளிக்கெல்லாம் மலேசியாவில் இங்கே ஓன் ஹவுஸ் 1 crore எவ்வளோன்னு தெரியல. ஆக அது இல்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்க்குற செல்வம். நிலையான செல்வம் என்றால் பிள்ளைங்களுக்கு நமச்சிவாயங்கிற ஒரு ஸ்டிக்கர், அதை கொடுத்துட்டு போவோம். பீரோ கீயை கொடுத்துட்டு போகிறது, அதை விட நமச்சிவாய ஸ்டிக்கரும் ஒரு பஞ்சபுராண கையேடும் கொடுத்துட்டு போகிறது தான் நிலையான செல்வம். சரி, எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்ம எதை பார்த்தாலும் இந்த வகுப்பு தொடங்கும் முடியும், இதுவும் நிலையற்றது தான். அழகு 1ல் ஆரம்பிச்சது, அழகு 15 முடிஞ்சோடனே பை see you, batch 2 நியூ அட்மிஷன், அவ்வளோதான். batch 1 ஓவர். batch 2 பர்மனெண்ட்டா? நோ. ஆஃப்டர் சம் டைம் batch 2 க்ளோஸ், batch 3 ஓப்பன். batch 1 அது இட்ஸ் ஒன்லி அ டிரான்சியன்ட் டைம். அதனால் அதை பற்றி ரொம்ப நம்ம ஒரி பண்ணிக்க விட. யூஸ்ஃபுல்லாக இருக்கா பயன்படுத்திக்கங்க, இல்லைன்னா கெட் லாஸ்ட். ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு, டஸ்டால் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த கிளாஸுக்கு அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சிவபெருமான். ஸோ த ஃபர்ஸ்ட் விஷ் இன் த யூனிவர்ஸ், பிஃபோர் யூனிவர்ஸ், மல்டிபிள் யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும், இன்னொரு யூனிவர்ஸ் வரும், அதுவும் கொலாப்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்னொரு யூனிவர்ஸ் வரும், அது கொலாப்ஸ் ஆகும். அது போல மல்டி மில்லியன் யூனிவர்ஸ் வில் கம். இந்த யூனிவர்ஸில் எத்தனை ஸ்டார்னே சயின்ஸுக்கும் ஏரோஸ்பேஸுக்கும் தெரியாது, ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் உள்ளவங்களுக்கு தெரியாது. எஸ் சோலார் சிஸ்டமில் 9 பிளானட் தானா அப்படின்னு கேளுங்க, நோபடி வில் சே எஸ், டவுட்ஃபுல் சொல்லுவோம். ஆஸ் ஆஃப் நவ் 9 அப்படி சொல்லுவாங்க. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சிவபெருமான். இதுதான் அவனுடைய ஒப்பற்ற கருணை. இந்த ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸ்ல இருந்தே நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். திஸ் இஸ் த கோர் ஆஃப் எவ்ரிதிங். அண்டர்லைன் பண்ணிக்க. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த என்னுடைய உயிருக்கு அந்த ஆணவ மலத்தை நீக்கி என்னுடைய அறிவின் ரியல் பிரகாஷ், உண்மையான ஒளியை, உண்மையான ஆனந்தத்தை, உண்மையான அறிவை, உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று தானே
தானே தானே தானே நான் கேட்காமல், நான் கெஞ்சாமல், நான் விளக்கேத்தாமல், நான் உளவாரம் செய்யாமல், நான் சைவ சித்தாந்தம் படிக்காமல், தானே வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், குரு தட்சிணை கிடையாது, டொனேஷன் கிடையாது, ஃபேவர் கிடையாது, அடுத்த எலெக்ஷன்ல மினிஸ்டர் போஸ்ட் கிடையாது, ஒரு ஒரு காடி ஒன்று வாங்கி தர்றது ஒன்றும் கிடையாது. ஒரு பைசா கூட நம்மகிட்ட இருந்து அவனுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம பைசா செல்லாது. இந்தியா பைசா மலேசியாவில் செல்ல மாட்டேங்குது. மலேசியா பைசாவை சிவபெருமானுக்கு கொடுத்தா அவனுக்கு எங்கே போய் செல்லப்போகுது? இப்போ சிவபெருமான் யார் என்பதற்கு முக்கிய பொருள் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேட்கல, நம்ம கேட்குற நிலையில இல்லை, நம்ம கேட்கணும்னே நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னே எனக்கு தெரியாது, ஏர் கண்டிஷனர் போடு நான் எப்படி சொல்றேன்? ஆக சிவபெருமான் எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு பார்த்து அவர் ஏர் கண்டிஷனரை கமிஷன் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அங்கேயே நிற்கிறார். 23 to 25 டிகிரி டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றார். தேவையாது? தேவையாது? ஃபார் வாட்? ஃபார் நத்திங். ஃபார் நத்திங் நீங்களும் நான் ஏதாவது பண்ணுவோமா? நோபடி. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஃபார் வாட்? ஃப்ரீயாக பண்ணினாருன்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு பண்ணுறேன். இது ஒன்று. இல்லைன்னா அப்படி ஃப்ரீயாக பண்ணால் எனக்கு அது புண்ணியமாகி நான் பிறவி இல்லாமல் இல்லது நல்ல பேர் அதுக்காக பண்ணுவேன். சும்மா யாராவது பண்ணுவானா? என்ன ஃபூலா? மலேசியாவில் 10 வெள்ளி கொடுங்கன்னா கூட 9 வெள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. சும்மா கொடுக்க மாட்டாங்க. காரணம் கேட்காம கொடுப்போமா? சிவபெருமான் காரணம் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறான். அன்று என்று அனாதிகால். அன்று இதைவிட நாம் கேவலமாக இப்ப சகலமாயிட்டோம். திருநீர் இருக்கு, ருத்ராக்கம் இருக்கு, நமச்சிவாயம் இருக்கு, மனிதனா பிறந்திருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்போ நமக்கு பண்ணலாம், அப்பவே பண்ணு. அப்போ நம்ம கேட்டு பண்ணல, கேட்காமலே பண்ணு. நாம் கேவலமாக இருந்த பொழுது கேட்காமலே உதவி செய்த பெருமான் இன்று சகலமாகி திருநீர் அணிந்து உருத்திராக்கம் அணிந்து நமச்சிவாய சொல்லி இறைவா எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிள் காமன் சென்ஸ், ஒரு லாஜிக் இருக்குல்ல. அன்றே நான் உங்களோட எதிரியா இருக்கிறேன், எனிமியா இருக்கிறேன், வார் ஃபைட்டிங்ல இருக்கு அப்படிங்கும்போதே எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணீங்க. நீங்களா வந்து பண்றீங்க. ஐயோ 8 o'clock ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு காஃபியாவது குடிங்க, கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்களே வந்து எனக்கு உதவி செய்கிறீங்க. அப்படி எளிமையாக இருக்கும்போது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட பின்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சிவபெருமான் இப்போ யாரையாவது சோதிக்கிறான் என்று சொன்னால் அடி முட்டாள்தனம். எதுக்கு சோதிக்கணும்? இங்கே தமிழ்நாட்டில் இருந்தான்னா அமெரிக்காவில் என்ன நடக்குது, எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ எல்லா என்ன சொல்கிறது, எல்லா ஸ்டார்ஸும் ஒழுங்காக ஷைன் ஆகுதான்னு அவன் கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்கான். உங்களை போய் சோதிக்க வேண்டிய அவசியம். உங்களை சோதிக்கிறதுக்கு பதிலாக அவன் மூணை சோதிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ உலகம் ஃபுல்லா எல்லா கண்ட்ரியும் மூணில் என்ன இருக்கு, அதுவும் சவுத் போலில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சவுத் போல்லேருந்து மண் எடுத்து இங்கே கொண்டு வர்றாங்க. இந்த வேலையை சிவபெருமான் பண்ணாலாவது ஏதாவது கோல்டு கிடைக்கும், டைமண்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்களையும் என்னையும் சோதிச்சவன் என்ன பண்ணப்பா? டெட் பாடி தான் கிடைக்கும். ஆக யாராவது சிவபெருமான் என்னை சோதிக்கிறான் என்று சொன்னால் கிராஸ் ராங். ஒரு வேளை சோதிக்கிறான்னு அப்படி பண்ணினாலும் அது இட் இஸ் ஃபார் குட். பை தட் வே அட்லீஸ்ட் சிவபெருமானை நினைப்போம். இல்லைன்னா நினைக்க மாட்டோம். ஒரு நிழலுடைய அருமை நமக்கு எப்போ தெரியும்? கீழே இருக்கும்போது தான் தெரியும். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்கோட அருமை நமக்கு எப்போ தெரியும்? ரொம்ப தாஸ்டியாக இருக்கும்போது தான் தெரியும். சாதாரணமாக இருக்கும்போது தெரியாது. சிவபெருமான் நம்மை சோதிக்கிறாருன்னா சிவபெருமானே என்னை சோதிக்கிறார். என்னுடைய நெய்பர் என்னைய சோதிக்கல, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னைய சோதிக்கல, என்னுடைய கவர்மெண்ட் என்னைய சோதிக்கல, என்னுடைய அதர் அனிமல்ஸ் என்னைய சோதிக்கல. சோதிக்கிறது யாரு? சிவபெருமான். ஓ சிவபெருமான், சிவபெருமான் உன்னை சோதிக்கிறாரா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஸோ ப்ளீஸ் சிவபெருமான் தொடர்ந்து சோதிங்க என்னைய, அப்போதான் நான் உங்களை மறக்க மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு ஹானர் தான். அப்படி கேளுங்க. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம் மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான். எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வேர்ட்ஸ்.
முல்லை முள்ளால் எடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் இருக்கு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. முல்லை முள்ளால் எடுக்கிறது அப்படின்னா ஒரு நம்ம முன்னாடியெல்லாம் இப்போ இல்லை, ஒரு கிராஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு பேர் லேண்டில் ஒரு பேடி ஃபீல்டுலேயோ ஏதோ இடத்துல நம்ம நடக்கும் பொழுது அங்கே ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னாக்கா அது அங்கே நமக்கு வேற டூல்ஸ் எதுவும் இருக்காது. அனஸ்தீசியா கொடுத்து உடனே ஒரு மைனர் சர்ஜரி பண்ணுறது அப்படிலாம் வாய்ப்பு இருக்காது. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஃபார்மர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக திக்காக இருக்கிற இன்னும் ஒரு ஷார்ப் இதை எடுத்து அது அந்த முள்ளை எடுப்பாங்க. இது பேர் முள்ளால் எடுப்பது என்று பெயர். அதுபோல ஆணவ மலம் என்கின்ற அந்த ஒரு மலம் இதை ஒட்டி இருக்கிறதுனால இந்த ஆணவ மலத்தை எடுப்பதற்காக அந்த மாயா மலத்தை சேர்க்கிறார் இறைவன். மாயா மலம் சேர்ந்ததுனால கண்ம மலமும் ஆட்டோமேட்டிக்கா அதுல சேர்ந்துருது. இதுதான் இந்த உலகம் தோன்றியதன் உண்மை. சயின்ஸ் வில் நெவர் எவர் ஃபைண்ட் அவுட் திஸ். இஃப் சயின்ஸ் ஃபைண்ட்ஸ் அவுட், தட் இஸ் a சங்கஹார். புது உலகம் கிரியேட் ஆயிடும். அதுக்குள்ளே எல்லாம் கெட்டு குடிச்சவராயிடும். எல்லாம் குடிக்கிறது, ட்ரக் அடிக்ஷன், இன்ஜெக்ஷன், மர்டர், கொலை அப்படி ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, முல்லை முள்ளால் எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம் மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான். மாரியம்மன் தான் இங்கே வந்திருக்கான். தானே செய்யலை தன்னுடைய, அதாவது அது நம்ம பிரித்து கூட பார்க்க வேண்டியதில்லை. செய்யணும்னு நினைக்கிறது சங்கல்பம் சிவபெருமானோடது. அது அப்படியே அது நடக்கும் பொழுது அதுக்கு பேர் சக்தின்னு பேர். சக்தி தனியாக கிடையாது. பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. அது அது செயல்படும் போது அது சக்தி ஆயிடும். சிவம் வேற, சக்தி வேற கிடையாது. இது சிவம், இது சக்தி அப்படி கிடையாது. சிவம், இது சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லையா? அப்படி கிடையாது. ஆனால் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. சக்தி இல்லையேல் சிவம் என்று ஒன்று இருப்பது நமக்கு தெரியாது. சக்தி மூலமாக தான் நம்ம சிவத்தை பார்க்கணும். சிவாயா எழுதிக்கணும். நம சிவாயவா இருக்கட்டும், சிவாயாவா இருக்கட்டும், சி என்பது சிவம், ய என்பது உயிர். சக்தியின் மூலமாகத்தான் நம்ம பார்க்கணும். நிறைய ஃபேமிலிஸில் வந்து சன்னுக்கும் ஃபாதருக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கும். சம் ஃபேமிலிஸ் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஏன் என்ன இப்படி சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலியிலலாம் அப்படி கிடையாது, அப்படி தான் எக்ஸம்ஷன்ஸை விட்டுருங்க. நான் ஜென்ரலாக இருக்கிறத நான் சொல்கிறேன். நான் எக்ஸம்ஷனை சொல்கிறேன், ஜென்ரலாக நல்லா இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். பையன் அப்பாட்ட கேட்கறதுக்கு பதிலாக அம்மாவை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். என் கூட ஒரு கிளாஸில் ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காமா, ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். ரொம்ப அவங்க அப்பா வெரி ரிச் மேன், ஒரு டத்தோஸ்ரீ அதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நாள் சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த நாள் வந்து அம்மா யுவர் குக்கிங் இஸ் வெரி குட், யூ ஆர் லுக்கிங் ஸோ நைஸ் மம்மி, ஐ டோல்டு அந்த கேர்ள் சொன்னேன்லம்மா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி இது நேரடியாக அப்பாட்ட போய் இது சொன்னால் அவர் பிரேக் போட்டுருவார். அம்மாட்ட சொல்லி அப்புறம் அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது, அம்மாங்க இப்போ நம்மளாம் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்கோம், நம்ம பிள்ளைக்கும் ஒரு மேரேஜ் பண்ணலாம். ஆமாம் பண்ணணும், ஏஜ் 30 ஆக போகுது, மேரேஜ் பண்ணணும். அம்மா லைட்டாக காதிச்சுலாம். நமக்கு நம்ம பார்க்குற பொண்ணை விட அவன் பார்க்குற பொண்ணையே பண்ணி வச்சா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. இது நம்ம வீட்டிலேயே இப்படி நடக்குது. இங்கே சி இருக்கு, வ இருக்கு, ய இருக்கு. நமச்சிவாயவா இருந்தாலும் சிவாய நமமா இருந்தாலும் இந்த யா வந்து இந்த வா மூலமா போய் இந்த அப்பாவை கொஞ்சம் ரெடி பண்ணி உட்கார வைப்பார். டைரக்டா இங்க போக முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு 11,000 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை மேலே இது எலக்ட்ரிக்கல் லைன் போய்கிட்டு இருக்கு. என்னோட மொபைலை சார்ஜ் போகணும். அதுலேருந்து ஒரு லீடு எடுத்து இது உள்ள வச்சா என்ன ஆகும்? இப்போ என்ன பண்ணணும், என்னுடைய அடாப்டர், சார்ஜர் அடாப்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு பேர். 11,000 வாட்ஸை வந்து 440 வாட்ஸாக மாற்றி, 440 220 மாற்றி, 220 12 வாட்ஸாக மாற்றி, 12 வாட் அது அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது. தில்லையில் நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த அருளை நம்ம பார்த்து அதை கிராஸ் பண்ண முடியாது. அதனால அதை அம்பாள் வாங்கி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். டிரான்சிட் ஃப்ளைட் மாதிரி ஆகும். இதுதான் அம்பாளுடைய வேலை. அதனால அம்பாளுடைய ரோல் ரொம்ப 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 முக்கியமானது.
மாரியம்மன் இல்லையேல் நமக்கு இது புரியாது. சிவபெருமான் இருக்கிறது நமக்கு புரியாது. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம் மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான் சிவபெருமான். அவன் யாரு? சிவபெருமான் எப்போ சொன்னாலும் ஒன்று மங்களமானவன் அர்த்தம், இன்னொன்று கருணைன்னு அர்த்தம். வாட் இஸ் சிவா மீன்ஸ் கருணை, கிரேஸ், கம்பேஷன். கிரேஸ்ன்னு சொல்றதை விட கம்பேஷன், கம்பேஷன் தான் பெஸ்ட் வேர்டு. கருணைன்னு கிரேஸ்ன்னு சொல்றதை விட கம்பேஷன். ஸோ நம்ம கம்பேஷனேட்டாக இருக்கோமா யார் மேலேயாவது? காக்ரோச் இருக்கு, காக்ரோச் மேலே கம்பேஷனேட் இருக்குமா? ஓ நோ நோ. நம்பர் 1 எனிமி காக்ரோச் அண்ட் லிசார்ட் அண்ட் ரேட் அண்ட் மஸ்கிட்டோ. இதுதான் நம்ம லைன், டைகர், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பிக்கஸ்ட் எனிமீஸ் யாரு அப்படின்னா இதுதான், கம்பேஷன். காடோடைய கம்பேஷனால் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. கருணை கடவுளாகிய சிவபெருமான் மாயையில் தோன்றும் உலகப் பொருள்களை உயிர்கள் அனுபவித்து, எதுக்காக அனுபவிக்கணும்? அறிவு வளர்ச்சி பெற வேண்டும். ஏன்? இதை அனுபவிச்சாதான் இது ராங்னு தெரியும். அறிவு வளர்ச்சி பெற்று ஒரு நிலையில் இந்த உலகப் பொருள்கள் நிலையற்றவை. இப்போ உங்களுடைய லைஃப்பை பின்னாடி அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அட் த ஏஜ் ஆஃப் 10 நீங்கள் ஏதோ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. 15 வரும்போது அது முக்கியம் இல்லை, வேற ஒன்று முக்கியம்னு ஆயிடுச்சு. அட் த ஏஜ் ஆஃப் 20 வேற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஆயிடுச்சு, அது பழசு போயிடுச்சு. த ஏஜ் ஆஃப் 25 அரௌண்ட் மேரேஜ், ஒய்ஃப் முக்கியமாயிடுது. அப்புறமா ஒரு 5 இயர்ஸ் ஒய்ஃபை விட குழந்தைங்க முக்கியமாயிடுது. அப்புறமா ஒரு 10 இயர்ஸ், அப்படி அது மாறிக்கிட்டே இருக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு தெரியுது. இப்போ இன்டெலிஜென்ட் பர்சன் நிலையில்லாதது மீன்ஸ் தட் மீன்ஸ் நிலையானதுன்னு ஒன்று இருக்கா? இருக்கணும்ல. இஸ் அ ஷார்ட் மேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ டால் மேன் யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இஸ் பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் இல்லாதவங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தெர் இஸ் சம்படி ஒயிட் ஃபேர்னு அர்த்தம். இஸ் டர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கிளீன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் எல்லாம் மாயையா இருக்கு, நிலையற்றதா இருக்கு. பீப்புள் தே கீப் டாக்கிங் சம்திங். அப்புறம் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க, நமக்கு பின்னால வேற பேசுவாங்க. நமக்கு முன்னால் ஐ சப்போர்ட் யூன்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஐ வில் லிஃப்ட் யூ அப்படின்னு சொல்லி கை கிட்ட காமிப்பாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம காலை லிஃப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன அப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டா என்ன சொன்னேன்? ஐ லிஃப்ட் யூன்னு சொன்னேன். ஐ வில் லிஃப்ட் யுவர் ஹேண்டுன்னு சொன்னேன். ஐ எம் லிஃப்டிங் யுவர் லெக். ஐ எம் டூயிங் த சேம் திங். நான் வாட் ஐ செட் ஐ ப்ராமிஸ்ட் ஐ எம் டூயிங் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் உண்மையான வாழ்க்கை. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்போ yesterday I was happy, today morning I was not happy, then again I was happy, then again I was not happy. Last year I was happy, last 3 years after transfer I am not happy, then coming back to my hometown I am happy, when I see my parents I am happy, when I see my colleagues I am not happy. So happy, unhappy, happy, unhappy, happy, unhappy, happy, unhappy. Yella keep on changing. It's a question of something changes in a second, something changes in minutes, something changes in hours, something changes in days, something changes in weeks, something in months, something in years. But there is one thing which will never ever change. That is Lord Shiva's love, His compassion on us, His grace on us. This was there. This is there. This will be there. You don't take human birth, you take animal birth. Then also the grace and compassion will be there. அப்போ எது நிலையானது? You are all intelligent people. இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நான் ஒரு டாட் வச்சாலே நீங்கள் லைன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள் மீன்ஸ் ஸ்மால் இன்பங்கள். சிம்பிள் ஜாலி ஜோக். ஒரு ஜோக் சொன்னால் சிரிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் சீரியஸாக பேசுகிறோம். அது போல் இந்த வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்குது, ஓகே, அப்புறமா கெட்டது நடக்குது, ஓகே. அப்போது நிலையானது எது? இப்போ இதெல்லாம் பொய்யா இருக்குது, பேசுகிறாங்க ஆனால் அதுபடி செய்ய மாட்டேன்றாங்க, மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ மாறாதது ஒன்று இருக்குமா? பொய் இல்லாமல் உண்மையான ஒரு வேர்ல்டு இருக்குமா எங்கேயாவது? எவ்ரிபடி ஸ்பீக்ஸ் ட்ரூத், everybody loves,
Everybody is on time, everybody maintains punctuality, everybody maintains discipline, everybody is God fearing. அது மாதிரி ஏதாவது வேர்ல்டு இருக்கா? எஸ், யூ ஆர் ஆல்ரெடி இன் த வேர்ல்டு, யூ டோன்ட் நோ தட். அருள் எங்க இருக்கு, அருள் எங்க இருக்கு, அருள் எங்க இருக்கு, அருள் எங்க இருக்கு, அருள் அங்க இருக்கா, அருள் இங்க இருக்கா? கைலாயத்துல மவுண்ட் கைலாஷ் போனா அருள் இருக்கா? பாடல் பெற்ற தலங்கள்ல அருள் இருக்கா? பட்டு கேவ்ஸ் போனா அருள் இருக்கா? அருளுக்குள்ளதான் நம்ம இருக்கோம், இல்லைன்னா இருக்கவே முடியாது. இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ஒரு வாட்டர்ல இருக்கிற ஒரு மீன் வந்து எனி ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள் அப்படின்னு வெளியில எட்டி எட்டி பார்க்கும். அந்த பாண்ட்ல இருக்கிற வாட்டர் தான் நாங்களாம் ட்ரிங்க் பண்றோம். நீங்க உனக்கு என்ன ட்ரிங்கிங் வாட்டர்? யூ டோன்ட் நோ தட் யூ ஆர் இன்சைட் த ட்ரிங்கிங் வாட்டர். அதுபோல் நம்ம நிறைய வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறோம் இன்பத்தை. ஜாப்ல ஹாப்பினஸ் கிடைக்குமா? மேரேஜ் பண்ணால் ஹாப்பினஸ் கிடைக்குமா? குழந்தை பெற்றுக்கிட்டா ஹாப்பினஸ் கிடைக்குமா? ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஹாப்பினஸ் கிடைக்குமா? ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணால் ஹாப்பினஸ் கிடைக்குமா? ஒரு டொனேஷன் பண்ணால் ஹாப்பினஸ் கிடைக்குமா? ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தினா ஹாப்பினஸ் கிடைக்குமா? தேடி 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 யூ டெல் மீ 1% ஹாப்பினஸ் எனக்கு போறோம்னு சொல்றவன சொல்லுங்க. யாரா இருந்தாலும் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ், அல்லது ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அடுத்த டேர்ம் நமக்கு வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் லாஸ்ட் டைம் அவர் இருந்தார். இப்போ இஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஒய் இஸ் அகெயின் கமிங்? why everybody is contesting election again? ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய ஒன்று. மாயை என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உயிர்களுக்கு எழுகின்ற இது போல சந்தேகம் வந்து எது உண்மையானது அப்படின்னு நம்ம அந்த அந்த கொஸ்டின் இன்னும் நம்ம வாய்க்கு வரல, மைண்டில் வந்துருச்சு. இப்போ உண்மையானது எது? தட் இஸ் கால்டு ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது வரைக்கும் படித்ததெல்லாம் டியூயாலிட்டி, ராங்காலிட்டி, ஃபால்சாலிட்டி. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி மீன்ஸ் ஸ்பிரிட்டுக்காக இப்போ நம்ம சயின்ஸ் படிக்க போகிறோம். ஸ்பிரிட் சயின்ஸ் படிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சரி, உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம் இருள் போன்றது. மாயையின் பொருள்களாகிய நம் உடல், உலகம், உலகப் பொருள்கள் இவையெல்லாம் விளக்கு போன்றவை. உயிரை மறைச்சிருக்கிறது ஆணவ மலம். இது ஏற்கனவே அனாதிலே அப்படி இருக்கு. இப்போ இது மேலே கொடுக்குற லேயர்லாம் எதுக்குன்னா இந்த இந்த கிரிப்பை விடுறதுக்காக தான் இந்த லேயர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு தெரியும், ஏதாவது ஒரு இதை கலட்டணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இன்னொரு த்ரெட் பண்ணோன்னா இது கலண்டு வரும். அந்த லாஜிக் தான் சிவபெருமான் யூஸ் பண்ணியிருக்கிற லாஜிக். சிவபெருமான் யூஸ் பண்ண லாஜிக்கை நம்ம இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறோம். சரி, தங்க கட்டி, ஒரு கோல்டு பிஸ்கெட் இருக்கு என்ற மூலப்பொருளை கொண்டு கோல்டு பிஸ்கெட் இருந்தது அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி நம்ம என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் நெக்லஸ், யூ வாண்ட் ரிங், ஆர் யூ வாண்ட் செயின், யூ வாண்ட் பிரேஸ்லெட், யூ வாண்ட் ஒட்டியானம், அடுப்பில் கட்டிக்கணுமா, இல்லை நெச்சிச்சொடி வச்சுக்கணுமா, இல்லை இங்கே வச்சுக்கணுமா, இங்கே வச்சுக்கணுமா, இங்கே வச்சுக்கணுமா, இங்கே வச்சுக்கணுமா, இல்லை இங்கேயே ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணுமா. ஹவு மச் எவர் கோல்டு யூ ஹாவ் யூ கீப் இன் யுவர் பாடி. ஸோ இது எல்லாமே எதுலேருந்து வந்தது? ஆல் த ஆர்னமெண்ட்ஸ் கேம் ஃப்ரம் தட் கோல்டு பிஸ்கெட். அதுதான் இது. ஓகே, சப்போஸ் 1 இயர் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஃபேஷன் இல்லை இப்போ. ஸோ என்ன ஆகுது? திரும்ப இட் வில் கோ ஃபார் மெல்டிங். மெல்ட்லேருந்து தான் இதுவாச்சு, இதுலேருந்து மெல்ட் ஆகும். ஸோ ஈவன் யுவர் ஏர் ட்ராப்ஸ், தட் இஸ் நாட் பர்மனெண்ட். ஈவன் இஃப் இட் இஸ் கோல்டு, டைமண்டாக இருந்தாலும் இட் இஸ் நாட் பர்மனெண்ட். ஆக இப்போது இந்த கோல்டு பிஸ்கெட்லேருந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறவன் ஒருத்தன், தெர் இஸ் அ பொற்கொல்லன் அப்படின்னு பேர், பிளாக் ஸ்மித் தானே. பொற்கொல்லன், கோல்ட்ஸ்மித், கோல்ட்ஸ்மித். அந்த கோல்ட்ஸ்மித் இருக்கிறதுனால தான் இந்த கோல்டு பிஸ்கெட் ஹஸ் பிகம் ஆர்னமெண்ட். இது நமக்கு தெரியும். சில சமயங்கள் இருக்கு, அந்த சமயங்கள் என்ன சொல்லுது? பிஸ்கெட் எல்லாம் கிடையாது, கோல்டெல்லாம் கிடையாது, அப்படியே ஏர் டிராப்ஸ் வந்துருச்சு. அது எப்படி அப்படியே வரும்? வேற இல்லை. இது யாரு? டார்வின். இந்த கோல்டு பிஸ்கெட்டை ஒரு 100 இயர்ஸ் அப்படியே நீங்கள் லாக்கரில் வச்சுருந்தா 100 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே நெக்லஸ் ஆகிடும். எப்படி ஆகும்? ரஸ்ட் தான், இது நெக்லஸ் ஆகுது. somebody is doing that. simple common sense, குழந்தைங்களுக்கு கூட தெரியும். who is that somebody? Lord Shiva. ஸோ அது
அதை அந்த பிஸ்கெட்டை ஆர்னமெண்ட்ஸாக மாற்றுறது, அது ஃபேஷன் போன பின்னாடி திரும்ப பிஸ்கெட் ஆகிறது, அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஐட்டமாக மாற்றுறது, இதெல்லாம் யாரோ ஒரு ஒரு கோல் ஸ்மித் பண்ணித்தராரு. அதுதான் வந்து சிவபெருமான். இந்த பிஸ்கெட் என்று சொல்லுவது கேக், கோல்டு பிஸ்கெட், திஸ் இஸ் மாயா. அண்ட் த ஆர்னமெண்ட்ஸ் இருக்கே, நம்மளுடைய அணிகலன்கள், அதெல்லாம் மாயையோடைய எக்ஸ்பேன்ஷன், காரிய பொருள்கள்னு சொல்லுவோம். எஃபெக்ட், காரணம் கோல்டு பிஸ்கெட், காரியம் நெக்லஸ், ரிங்கு, அது இது எல்லாம். இந்த ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன் டே இட் வில் பி மெல்டட் அகெயின் டூரிங் யுவர் லைஃப் டைம். யூ வில் டூ, நீங்களே பண்ணுவீங்க. இல்லைன்னா ஆன் யுவர் டே ஆஃப் டெத் யுவர் சில்ட்ரன்ஸ் வில் ரிமூவ் அண்ட் மெல்ட் இட், ஆர் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வில் ரிமூவ். அதுக்கு அந்த கிராண்ட் சில்ட்ரனுக்காக நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு. ஏன் பஞ்சபுராணம் பாடலை? கிராண்ட் சில்ட்ரன் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கு, ஏன் டெம்பிள் போறதில்ல? கிராண்ட் சில்ட்ரன் பார்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கு. கிராண்ட் சில்ட்ரன் என்ன பண்ணும்? They don't know your name also. Some children, not all. கடவுள் உயிர்களை படைக்கவில்லை, கடவுள் என்று இருந்தாரோ அன்றே இந்த கோடானு கோடி உயிர்களும் இருந்தன. நான், நீங்க, இது, இந்த அனிமல், அது, இது எதுவாக இருந்தாலும் உயிர்னு ஒன்று இருக்கு, உடல்னு ஒன்று இருக்கு. தமிழ்ல உயிரெழுத்து ஒன்று இருக்கு, மெய்யெழுத்து ஒன்று என்று இருக்கு. உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்து. அதுபோல நம்ம உயிர் மெய்யாகிய இந்த உடல், மெய்னா உடல், உயிர் உடல், இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இப்போ நான் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள ரெண்டு இருக்கு. ஒன்று என்னுடைய உயிர் இருக்கு, இன்னொன்று உடல் இருக்கு. உயிருக்குள்ள சிவம் இருக்கு, அது எனக்கு எப்போ தெரியும்னு தெரியல, என்ன ரிமைனிங் ஹேர்ஸ் விழுந்தா கூட தெரியாது. உடலுக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியறதுக்கே இவ்வளோ ஆயிடுச்சு. உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு நான் எப்போ தெரிஞ்சுக்க போறேன்? ஆக உடல், உயிர், இந்த உயிர் என்பது பதி, பசு, பாசம், அனாதின்னு படிச்சிருக்கிறோம். அதுல இந்த பசு என்பது உயிர், இது அனாதின்னு சொல்லியாச்சு. அதனால இப்ப என்னுடைய உயிரை சிவபெருமான் படைக்கவில்லை, நான் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களை யார் படைச்சா அப்படின்னு கேட்டா, நேர்முக தேர்வு இன்டர்வியூல அதை நான் கேட்பேன், உங்களை யார் படைச்சது அப்படின்னு கேட்பேன். சிவபெருமான் தான். சிவபெருமான் எப்படி படைப்பேன்? சிவபெருமானுக்கு வேற வேலை இல்லையா? உங்களுடைய உயிர் அனாதி, பதி, பசு, பாசம் முப்பொருளும் அனாதி, பிகினிங்லெஸ், இட் வாஸ் தேர். அப்படிங்கும்போது சிவபெருமான் படைச்சாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ இந்த கைலை துரைசாமிக்கு, இந்த கைலை துரைசாமிங்கிற இந்த உடம்பை சிவபெருமான் கொடுத்தார். ஏன் இப்படி கொடுத்தார்? வேற மாதிரி கொடுக்காம என்னுடைய வினைக்கு ஏற்றார் போல் கொடுத்தார். ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா இருக்காரு, நல்ல வினை செஞ்சிருப்பாரு. நான் ரொம்ப அக்லியா இருக்கேன், ஓகே தீய வினை செஞ்சிருப்பேன். சிலருக்கு ஃபுல்லா ஹேர் இருக்கு, ஓகே நல்வினை பண்ணி. கம்மியா ஹேர் இருக்கு, ஓகே தீவினை பண்ணியிருப்பேன். நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றாற்போல் எந்த வினையை இந்த பிறவியிலே இந்த கணவனுடன், இந்த மனைவியுடன், இந்த பெற்றோருடன், இந்த மகனுடன், இந்த மகளுடன், இந்த சன்னின்லாவுடன், என்னுடைய டாக்டரின்லாவுடன், என்னுடைய கிராண்ட்சன்னுடன், என்னுடைய கிராண்ட் டாக்டரோடவும் என்னென்ன வினைகளை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற உடலை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆல் ப்ரீ ரிட்டர்ன். சிவபெருமானுடைய கணக்கு சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் சானிக் கம்ப்யூட்டர் அது. ஓகே, இதுக்காக கடவுள் ஏற்கனவே இருந்த உயிர்களுக்கு தனு, கரண, புவன போகங்களை சேர்க்கிறார். தனு என்றால் இந்த உடம்பு, ஜஸ்ட் ஒரு இது வைக்கிறது. நம்ம ஒரு டிராயிங் வரையும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பீகாக் வேற அப்படின்னா என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னையும் அந்த அப்படியே ஒன்றுனா பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டா போவோம். எடுத்தோடனே ஒரு அவுட்லைன் அப்படி போட்டுக்குவோம், அது பார்த்தா பீகாக் மாதிரி தெரியாது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆட் பண்ணும், அப்புறமா ரியலாக கலர் கொடும், அப்புறம் தான் அது பீகாக் மாதிரி. அதுபோல் தனு என்றால் ஒரு அவுட்லைன் ஃப்ரேம், சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர். அப்புறம் கரணம் என்றால் இந்த கருவிகள், கண்ணு, காது, இது கேட்கணும், இது பார்க்கக்கூடாது, இது கேட்கணும், இது கண்ணு, இது பார்க்கணும், இது பேசக்கூடாது. அது கருவிகளை வைத்து அந்தந்த டூல்ஸு, அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸு, வீட்டில் லைட்னா எரியணும், ஃபேன்னா சுற்றணும், ஏர் கண்டிஷனர்னா கூலாகணும். அதுபோல் அதுக்கு அந்தந்த ஃபங்க்ஷனை கொடுக்கறதுக்கு பேர் கரணம் என்று பெயர். சில கருவிகள் மறைந்திருக்கின்ற கருவிகள், அந்த கரணங்களும் இருக்குது, வெளிக்கரணங்களும் இருக்குது. புவனம் என்றால் பூமி, போகம் என்றால் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டிய பொருள்கள். பூமியில் பிறந்துட்டு பூமியில் இப்போ ராக் கூட தான் இருக்குது, அதுவும் இந்த பூமியில் தான் இருக்குது. ஆனால் அது என்ன அனுபவிக்குது? ஒன்றே அனுபவிக்காது.
அனுபவ பொருள்களை நம்ம கொடுத்தா தான் அனுபவம் வரும். அனுபவம் வந்தால் தான் நம்மளுடைய பாவங்கள்லாம் தீரும். எது நிலையான இன்பம்னு தேட ஆரம்பிப்போம். ஆக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த தனு என்கின்ற உடலுடைய பேசிக் பண்ணுறாரு, ஸ்கெட்ச் பண்ணுறாரு. அப்புறமா அதில் கருவிகள் எல்லாம் சேர்க்கிறாரு. அப்புறம் இந்த உலகத்தை படைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது? உங்களுடைய என்னுடைய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக மட்டும் படைக்கப்பட்டது. வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. உயிர்களின் ஆணவ மலத்தை நீக்குவதற்காகவே அத்தனையும் 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 படைக்கப்பட்டது. இன்னொரு பிளானட் வந்தா அதுவும் நம்மளுடைய ஆணவ மலத்தை நீக்குவதற்காகத்தானே தவிர வேற எந்த ஒரு பர்பஸும் இந்த யூனிவர்ஸ் இல்லை. அந்த யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸ், எந்த 1 மில்லியன் பில்லியன் யூனிவர்சஸ் இருந்தாலும் வந்தாலும் போயிருந்தாலும் பர்பஸ் ஒன்று. உங்களுக்கும் எனக்கும் அறிவை மறைச்சிருக்கிற இந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா அறிவு விளங்க செய்ய வேண்டியதுக்காக மட்டும்தானே தவிர வேற எதுவும் இல்லை. எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஆணவ மலம் போக வருது. எனக்கு ஏன் இன்பம் வருது? ஆணவ மலம் போக வருது. எனக்கு ஏன் ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்காங்க? ஆணவ மலத்தை போக்குறதுக்காக இருக்கிறாங்க. எனக்கு ஏன் ரிலேட்டிவ்ஸே இல்லை? அதுவும் உங்களுடைய ஆணவ மலத்தை போக்குறதுக்காக தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே, பிரபஞ்சமே ஆணவ மலத்தை போக்க. இப்போ பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, ஒரு பர்சன், ஒரு இன்சிடென்ட்டு, அதெல்லாம் டெஃபினட்டாக அதுக்குள்ளே தான் அடங்கும். இப்போ தமிழில் இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு வச்சுருக்காங்க. மொத்த ஆன்மீகமும் நம்மளுடைய எழுத்துக்களை வச்சு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இப்போ எப்படி உயிர் உடல்னு சொன்னோம், அதுபோல் தமிழில் உங்களுக்கு தெரியும் க என்ற எழுத்து என்றால் இக் என்கின்ற மெய் எழுத்து, கல மேலே டாட் இருக்கும், ப்ளஸ் அ என்கின்ற உயிரெழுத்து. ஆக இந்த மெய் எழுத்தும் இந்த உயிரெழுத்தும் இக் ப்ளஸ் அ என்றால் க அ க அ க க க க க வருகிறது. அதுபோல இந்த உயிரும் இந்த உடலும் சேர்ந்து மனிதன். மனிதனுக்கு பெயர் கேலை துரைசாமி, வேற ஏதோ ஒரு கோவிந்தன் சாமிநாதன், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம. ஆக இது தோன்றியது இந்த உயிரை அடிப்படையாக வைத்து இந்த உடல், அதை சேர்க்கிறார் இறைவன். தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி அறிவான்? இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்னே எனக்கு தெரியலைன்னா தலைவனை பற்றி, சிவபெருமான் உயிருக்குள்ள இருக்கிறாருன்னு எப்படி தெரிய முடியும்? ஃபர்ஸ்ட் ஹாலை ஓப்பன் பண்ணா தானே அப்புறம் உள்ள இருக்கிற பெட்ரூம் போறது. ஹால் இருக்கிறதே எனக்கு தெரியாது, நான் இன்னும் டோர் ஓப்பன் பண்ணலன்னா நீ எப்போ போய் பெட்ரூமு கிச்சன்லாம் பார்க்க? என் உடம்புல உயிர் இருக்குங்கிறதே இத்தனை வருஷமா எனக்கு தெரியாது. என் உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கான்றதை இத்தனை வருஷமா எப்படி எனக்கு தெரியும்? இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்டை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்பிரிட் எப்படி நிற்கிது, உடல் எப்படி நிற்கிது? என்னோட உயிர் இருக்கிறதுனால நிற்கிது. இப்போ எனக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா என்ன, அப்புறம் என்ன ஆகும்? உயிர் போயிடுச்சுன்னா உடல் இருந்து பிரயோஜனம் கிடையாது. என்ன பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அது நோ யூஸ். ஐஸ் பாக்ஸுக்கு போய்டும். அட்லீஸ்ட் ஆடு கோழின்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வரும். மனிதன் செத்தா ஐஸ் பாக்ஸ் தான் போகும். டாகும் மனிதனும் செத்தா ஐஸ் பாக்ஸுக்கு தான் போகணும். சரி, தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி அறிவான் என்பது சான்றோர் வாக்கு. தனக்கு உயிர் என்ற ஒன்று இருக்கிறதே என்பதே தெரியாதவன் தனக்கு மேல் கடவுள் இருக்கிறான் என்பதை அறியவே முடியாது. உயிரை தெரிந்து கொண்டவன் தான் கடவுளை தெரிந்து கொள்ள முடியும். சிவபெருமானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை உண்மையான தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். ராஜராஜ இதெல்லாம் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, எங்கள் தமிழ்நாட்டில் நான் தமிழன், நான் தமிழன், நான் தமிழன், நான் தமிழன், தமிழ் உண்டு, ராஜராஜன் உண்டு, கடவுள் இல்லை அப்படி சொல்ற கூட்டம் இங்க இருக்கு. லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் கடவுள் இல்லை. இப்போ அதில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த கடவுள் உண்டு பிகாஸ் ஐ கெட் மணி, இந்த கடவுள் உண்டு பிகாஸ் ஐ கெட் ஓட், இந்த கடவுள் இல்லை இது பிகாஸ் டாக்ஸ். எனிவே தே வில் ஓட், ஸோ டோன்ட் கேர். கடவுள்ல இல்லை, கடவுள இருக்காரா இல்லைன்னு உனக்கு எப்படி சொல்ற? ஹவு டு யூ சே இட்ஸ் நாட் தேர்? நோ, ஐ கான்ட் see. You can't see many things. What you can see? You can't see beyond your wall. You can't see America. So America is not there சொல்லுவியா? ஸோ யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னாக்க ஸ்ட்ரிப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரிப் இந்த சென்ஸ் நாலேஜில் ஸ்ட்ரிப் பண்ணிங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரிப்பிங் பண்ணிடாதீங்க. ஓகே, சிவபெருமானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை ராஜராஜ சோழன் விளக்கியிருக்கிறார். எங்கள் நாட்டில் வள்ளுவர் உண்டு, அவருக்கு சிலை வைப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
ஆதியாகிய ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை, அந்த ஆதியாகிய தலைவன் ஆகிய சிவபெருமான் எப்படி சிவபெருமானு இந்த உலகத்திற்கு சிவபெருமான் எப்படி தலைவனோ அதுபோல இந்த தமிழ் எழுத்துக்கெல்லாம் அகரம் தலைமையானது. இந்த எழுதினவருக்கு ஸ்டாச்சு. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் இல்லை, குறிப்பா சிவன் இல்லை. ஸோ ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இந்த தமிழோடைய இதெல்லாம் உள்ள நுணுக்கங்களெல்லாம் உள்ள திணிச்சிருக்கிறார். ஸோ நார்மலாக தமிழில் வந்து உயிர் எழுத்துக்கள் இ சொல்கிறோமே, அது 12 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் வந்தீங்கன்னா பெருவுடையார்னு சாமியோடைய பெயர் உயரம் 12 அடி உயரம். நான் 5 அடி, 1 மோர் துரைசாமி, அப்புறம் ஒரு 2 feet, அந்த அளவுக்கு சிவலிங்கம் இருக்கு. பெருவுடையார் என்று பெயர். சிவலிங்க பீடத்தின் உயரம் கீழே இருந்து அதை அளந்து பார்த்தோம்னா அந்த 12 + 6 எல்லாம் சேர்த்து 18 feet ஹைட். அது ஏன் ராஜராஜன் 18 feet வச்சார், 19 வைக்காம? இந்த தமிழையும் அதையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார். தமிழ் இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா தமிழ், சிவமும் தமிழும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு. 216 உயிர்மெய் எழுத்துக்கள் க ஞ ச ஞ ட கா கா கி கி கு கு கே கோ கௌ கோ ஞா ஞா ஞி ச ச சே சே எல்லாம் 216 லெட்டர்ஸ் இருக்கு. டெரைவேட்டிவ்ஸ் ஆஃப் உயிரெழுத்துக்களோட மெய் எழுத்துக்களோட சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அந்த 216 தான் தஞ்சாவூர் பெரிய டெம்பிள், பிக் டெம்பிளோட அந்த டவரோட ஹைட். எப்படி வச்சிருக்காரு? 215 இல்லை, 217 இல்லை, 216 feet. எவ்வளோ தூரம் தமிழில் ஒரு பிடிப்பு இருந்திருந்தா ராஜராஜன் இப்படி செய்திருப்பார். ராஜராஜன் இல்லை என்றால் திருமுறைகள், தேவாரம் நமக்கு கிடைச்சிருக்காது. தேவாரம் கிடைக்கலன்னா பின்னாடி வந்த திருமுறைகளும் நமக்கு கிடைச்சிருக்காது. ராஜராஜ சோழனுக்கு இந்த தமிழ்நாடு என்ன சொல்லுது, அவ எங்க செத்தான்னு தெரியலாச்சு. ஷேம். மற்றதெல்லாம் தெரியும். யார் யாரோ சாகுறான், அவனுக்கெல்லாம் இறந்த அவனை அடக்கம் பண்ண இடத்துல ஒரு மெமோரியல் கட்டுறான். ராஜராஜ சோழனுக்கு இறந்த இடத்துல ஒரு மெமோரியல் கட்ட சொல்லுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் த ரெஸ்பெக்ட் வி ஷோ டு ராஜராஜ். அவனால் ஏதாவது ஓட்டு கிடைக்கும்னா பண்ணுவான், அவனால ஓட்டு இல்லைன்னா. ஆயுத எழுத்து என்பது அக் என்கின்ற ஒரு எழுத்து. அதோட அடையாளமும் இப்படியும் இப்படியும் இப்படி இருக்கும். 3 கண். கண்ணுதலோன், நெற்றியில் கண் உடையவன், முக்கண்ணன், சிவபெருமானுடைய முக்கண்ணை ஞாபகப்படுத்துகிற மாதிரி. இப்படி 247 லெட்டர்ஸும் இந்த தமிழோட அமைப்பை வைத்து அந்த டெம்பிளை கரஸ்பாண்டிங்காக பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, இருந்தாலும் இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி. இப்போ நம்ம ஏதாவது பேர் வைக்கும்போது நியூமராலஜி படி 10ல் முடிகிற மாதிரி வைக்கலாமே அப்படி சொல்கிற போல ராஜராஜன் இந்த மாதிரி ஒரு டெமோ பண்ணி காமிச்சிருக்காரு நமக்கு. நம்ம இதுவும் தெரியாது, ராஜராஜனையும் தெரியாது, அவனுடைய பரம்பரையும் தெரியாது, அவனை எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாது, அவன் தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சான்னு தெரியாது. ஒன்லி ஓட் மட்டும் நமக்கு தெரியும். அமைத்ததன் மூலம் தமிழுக்கும் சிவத்திற்கும் உள்ள உறவை உலகத்திற்கே உணர்த்தியுள்ளான் ராஜராஜ சோழன். சைவ சமய கருவூலமாகிய திருமுறைகளை நமக்கு தேடி தந்ததும் ராஜராஜ சோழன். முதல் 7 தேவாரம் சொல்றோமே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அதில் இல்லை, சுந்தரர், இந்த மூவருடைய தேவாரம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தரோடது திருப்பாட்டு, திருக்கடைக்காப்பு, அப்பர் சுவாமிகளோடது தான் தேவாரம், சுந்தரமுத்து சுவாமிகளோடதே திருப்பாட்டு. இதெல்லாம் சேர்ந்ததையும் தேவாரம் என்று நாம் சொல்லிடுறோம் பொதுவாக. இந்த தேவாரத்தை தேடி எடுத்து தந்தது ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு குழு கொடுத்தது நம்பியாண்டார் நம்பி என்கின்ற குழந்தை, 2 வயது குழந்தை. திருஞான சம்பந்தர் குழந்தை, மெய்கண்டார் குழந்ை, நம்பியாண்டார் நம்பி குழந்தை, எல்லாம் 2-3 years சில்ட்ரன். இதெல்லாம் காரணம் இருக்கு, வேற ஒரு வகுப்புல நம்ம அதெல்லாம் பேசுவோம். ஆக இப்படி நமக்கு தேடி தந்தது ராஜராஜ சோழன். அதனால ராஜராஜ சோழன் திருமுறைகள் இல்லைன்னா நம்மளுடைய பாவத்தை நம்ம கழிக்க வழி கிடையாது. ஸ்னோ அதர் வே. என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்து, விதியை மதியால் வெல்லலாம், மதியால் எல்லாம் வெல்ல, மதியை சூடி இருக்கின்ற சிவபெருமானை வச்சு வெல்லலாம், அவனுடைய திருமுறைகளை கொண்டு வெல்லலாம். மதியால் வெல்லலாம்னா என்ன அர்த்தம்? திருமுறைகளை பாடுகின்ற மதி, பாடணுங்கிற அறிவு, அதை கொண்டு வெல்லலாம்.
அதான் மதியாக வெல்லலாம்னாக்க, நம்ம இன்டெலிஜென்ஸ்லயே நம்ம சிவபெருமானுடைய கணக்கை மாற்றி, எப்படி மை கிராண்ட் சன்னுடைய இன்டெலிஜென்ஸ்ல என்னோட கணக்கை மாத்திடுவானா? என்னோட ஆரோஸ்கோப்பை மாற்றுவானா? நோவே. அவனை பாடி துதித்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்படின்னு நம்ம பாட 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 மாணிக்கவாசகரே சொல்லியிருக்காரு. சிந்தை மகிழ 19வது வரி சிவபுராணம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். என்னுடைய பழைய வினைகள் எல்லாம் அருந்து தீந்து கரைஞ்சு மெல்ட் ஆகி எவாப்ரேட் ஆகி போற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். தட் மீன்ஸ் இதை சொன்னா அது கரையும் அப்படின்னு அதுலயே எழுதியிருக்கு. நம்ம சொல்றதுக்கு டைம் இல்லை நமக்கு. டூ பிஸி சார், வி டோன்ட் ஹாவ் டைம். சரி. ஸோ இந்த அடிப்படையில் ராஜராஜ சோழனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜராஜனுக்கு நாம் செலுத்தும் நன்றி திருமுறைகளுக்கு செலுத்தும் நன்றி, ராஜராஜ சோழனுக்கு நாம் செலுத்தும் நன்றி தமிழுக்கு செலுத்தும் நன்றி, தமிழுக்கு நாம் செலுத்தும் நன்றி சிவபெருமானுக்கு செலுத்தும் நன்றி. தமிழும் சிவமும் வேறல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படிங்கிறதும் அவர் தான். தமிழ் வரலாற்றில் தமிழ் சங்கம் என்று தமிழ் வளர்ப்பதற்கு ஒரு இப்போ மலேசிய இந்து சங்கம் மாதிரி தமிழ் வளர்ப்பு சங்கத்தை முதல்ல நிறுவி அதற்கு தலைவனாக இருந்து நடத்தியது சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பதி பசு பாச உண்மையை ஸ்ரீகண்ட பரமசிவராக தானே சிலபஸ் எழுதி தானே வகுப்பு நடத்தி முதல் டீச்சராக இருந்து நந்தியம் பெருமானுக்கு நடத்தியது சிவபெருமான் அப்படின்னு பார்க்குறோம். சிவபெருமான் ஏதை நடத்தினாரு? நம்ம உயிரில் இருக்கிற ஆணவ மூலம் போகிறதுக்காக நடத்தினார். சிவபெருமான் ஏன் திருமுறைகளை அருளினார்? நம்ம உயிரில் இருக்கிற ஆணவ மூலம் போகிறதுக்காக அருளினார். சிவபெருமான் ஏன் 14 சாத்திர நூல் கொடுத்தார்? நம்ம உயிரில் இருக்கிற ஆணவ மூலம் போகிறதுக்காக கொடுத்தார். சிவபெருமான் ஏன் மெய்கண்டாரை அருளினார்? நம்ம உயிரில் இருக்க ஆணவ மூலம். ஏன் தசாவதாரம் கிருஷ்ணா ராமன்லாம் வந்தாங்க? நம்மளுடைய உயிரில் இருக்க